கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக நாமத்தினால இந்த டேபர்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியை காண செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நன்றிகள் இருக்கிறோம். கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தினை ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் மனோகரன் கருள் நொண்டி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, ஒன்றான நீதியுமே ஒருவராய்க்காக அமைந்துள்ளவரே, வானாதிவானங்களில் வீட்டிருக்கிறவரே, பூமியின் மனோசுவாசங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, முக்கிய சதா காலங்களில் புதிய நமது எல்லாம் உடைய ஒரே பேரான குமாரனும் எங்கள் நேச வெற்றிகரமான கிறிஸ்து இயேசுவின் மூலமே நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். உடைய குமாரான பற்றி விசுவாசத்தினால் நீ அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுந்தரத்தின் வேலையில் தந்து எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் உயிர்களுக்கு மட்டாக தந்தித்து இந்த ஒரு நாளிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருவோம். இந்த இணையதளத்தின் மூலமாக நாங்கள் கூடி தந்தையை எங்களுக்காக மறைத்திருக்கிற காத்தரிப்பின் கூட திட்டத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களை வாரந்தோறும் நாங்கள் தியானித்து வரக்கூடிய ஒரு மாபெரும் கிருபையும் சுலாகிட்டு எங்களுக்கு தந்திருக்கு. அதற்கான இருக்கிறோம். தந்தையில் இணைந்திருக்கிற ஒருவரின் தகப்பனை ஆசீர்வதியும் விசேஷமா இந்த ஒரு நாளத்திலே பாடத்தை தொகுத்து கொடுக்கிற சகோதரர்கள் இந்த கரங்கள் வைக்கிறோம். கேட்கிற இந்த கரங்கள் வைக்கிறோம். பக்தி விருத்திக்கு எதுவான சூழலும் பரிசுத்தத்தினுடைய நாம மையம் கொடுபடியாக இந்த கூடுகை அமைத்து ஒரு சிறிய பாராட்டம் ஆரம்பம் முதல் முடிவு மற்றும் உடைய தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் கண்மலையும் எங்கள் ராஜாதி ராஜாவும் எங்களுக்கு தலையாக இருந்து நித்தம் வழி நடத்தி வருகிற கிறிஸ்து இயேசுடைய நாமத்துல மிகவும் மனத்தாழ்மையோடு சமர்ப்பிக்கிறோம். கிருபை இரக்கம் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த டெக்னிக்கல் கண்டினியூஸ் ஸ்டடியில் நாம் கடந்த 3 வாரமாக தியானிச்சுட்டு வர இந்த பாவ நிவாரண நாளில் செலுத்த பலிகள் பற்றி நம்ம தியானிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நாம் பார்ட் 4 நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்கேப் கோட் பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ அது செய்தி கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் அனைவருக்கும் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த தொடர் வேதாந்த வகுப்புல பாவ நிவாரண பலியினுடைய நாட்களை குறித்து பார்க்குறோம். அந்த நாளில் நடக்கூடிய பலிகளை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டு வர்றோம். இந்த ஒரு வகுப்புல நம்ம நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னமாக நம்ம போக்காடு குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். கடந்த 2-3 வாரங்களாக நம்ம பார்த்துட்ட ஒரு காரியம் என்னன்னா காளையினுடைய பலி. இந்த காளையினுடைய பலி எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு பலியை அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காகவும் தன்னுடைய ஜீவனை அவர் என்ன பண்றாருன்னா கொடுத்திருக்கிறார். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் யாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல விசேஷமா பார்க்கும்போது அவருடைய பலி நேரடியாக யாருக்கு இங்க அப்ளை ஆகுதுன்னு பார்த்தா முதலாவது அந்த பலியில யார் முதல்ல பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபை வகுப்பாரா இருக்கக்கூடிய இந்த 1,44,000 பேருக்கு தான் அது முதற் பலனாக அங்க முதல்ல போய் சேர்றதை நம்ம பார்க்கிறோம். காளையினுடைய பலி அதற்கு அங்க நிழலாக இருக்கிறது பார்க்கிறோம். ஆரோன் காளை இரண்டுமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானாக முன்வந்து அவர் செலுத்தக்கூடிய பலியை இங்கு அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 2 ஆடுகள் 2 ஆட்டுக்கடாக்கள் அந்த பரிசு ஸ்தலத்துக்கு முன்பாக நிறுத்தப்படுது. அதுல சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது 2 வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் கர்த்தர் கர்த்தர கர்த்தருடைய ஆடு போக்காடு 2 ஆடு இருக்கும். அதுல காளை பலியை போலவே பலியாகக்கூடிய வாய்ப்பு ஒரு ஆட்டுக்கு மாத்திரம் தான் கிடைக்குது. இன்னொரு ஆடு அங்க போக்காடாக விடப்படுறதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கண்டு சீட்டு விழுந்த ஆட்டை எப்படி காளையினுடைய பலி செலுத்தப்படுதோ அதே போலவே இந்த ஆட்டினுடைய பலியும் செலுத்தப்படுது. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எதற்கான நிழல் அப்படி பார்த்தோம்னா இதனுடைய ஞான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தியானிச்சு பார்க்கும்போது இது சபை வகுப்பாருடைய சபைக்கே உரித்தான இந்த ஒரு பலியை அடையாளப்படுத்துறதை பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, உயிரோடு விடப்படக்கூடிய அந்த ஆடு அந்த ஆட்டுக்கு பேர் என்னன்னா போக்காடாக இது விடப்படுது. அந்த போக்காடை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இதில் நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த 2 ஆடுகளில் ஒரு ஆடு கர்த்தர்கண்டு பலியாகுது, ஒன்று உயிரோடு விடப்படக்கூடிய போக்காடு குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பலிகள்லையும் ஒன்று கிறிஸ்துவின் பலி, இன்னொன்று சபையினுடைய பலி. இந்த 2 பலியும் ஒன்றாக சேரும் பொழுதுதான் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும்
அங்க ரட்சிப்பு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ரட்சிப்பு, பாவத்திலிருந்தான விடுதலை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் எப்போ இந்த பூமியை விட்டு நீங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய பலியைப் போலவே 1,44,000 பேரும் இங்க வந்து பலி செலுத்துறாங்க இந்த பூமியில. அந்த பலி நிறைவடையும் பொழுது இந்த பூமிக்கான ரட்சிப்பு கிடைக்குது, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான ரட்சிப்பு கிடைக்குதுங்கிறது பார்க்குறோம். சரிங்க, இதற்கு இடையில நீங்க நல்லா கவனிக்கணும். உயிரோடு விடப்படக்கூடிய இந்த போக்காடு எதற்கான நிழல், தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அதில் ஒரு சில காரியங்கள் இங்கே எல்லாருமே இன்னைக்கு பாடம் கொஞ்சம் சீரியஸாக நம்ம கவனிக்க வேண்டிய பாடம். ஒருவேளை எல்லாருமே ஆன்லைனில் கேட்டுட்டு இருப்பீங்க. சிலர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கலாம். சிலர் வந்து ஃபுல் டெடிகேஷனாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். நீங்கள் எப்படி இந்த பாடத்தை கேட்டாலும் ஒரே ஒரு ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், எல்லாருமே கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கு. அதில் நிழலாக சொல்லப்பட்டக்கூடிய விஷயத்தையும் நம்ம எடுக்கிறோம். அது எதை சார்ந்து இருக்குதுங்கக்கூடிய பொருளையும் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டையும் எடுத்ததுக்கப்புறம் அதில் பாடத்தை முழுமையாக கேட்டுட்டு பாடத்தினுடைய இறுதியில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிதானித்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இது நமக்கான ஒரு எச்சரிப்பின் பாடமாக கூட அமையலாம். ஒருவேளை இந்த பாடத்தினுடைய இறுதியில் சில கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த கேள்விகளை முன்வைக்கலாம். அந்த கேள்விகளை முன்வைக்கிறதுக்கு முன்பாக இந்த பாடத்தை ரொம்ப துல்லியமாக நீங்கள் எவ்வளோ கூர்மையாக கவனிக்க முடியுமோ அவ்வளோ கூர்மையாக கவனிச்சுக்கோங்க. இந்த பாடத்தினுடைய ஆரம்பம் நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த போக்காடனுடைய காரியங்களை குறித்து வேத வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கணும். முதலாவது 21 வாசிச்சிருங்க. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்திற்கு அனுப்பிவிட கடவன். தேங்க்யூ சிஸ்டர். எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த போக்காடு சீட்டு விழுந்த ஆட்டை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஆட்டை கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆட்டில் அந்த ஆட்டோடைய மேலே ஆ யாரு பிரதான ஆசாரனாகிய ஆரோன் 2 கைகளையும் வைக்கிறார் தலை மேல. சரிங்களா? 2 கைகளையும் தலை மேல வச்சு ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னா 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்துல நம்ம பார்க்குறோம் ஏறக்குறைய 24 லட்சம் மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. இந்த பாவ நிவாரண நாளினுடைய காரியங்கள் அப்போ நம்ம வந்து ஒரு தோராயமாக ஒரு மதிப்பிடுறோம். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேருடைய பாவங்களையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாத்தையும் அந்த தேவ சமூகத்தில் அறிக்கையா விட்டு அறிக்கையிட்டுட்டு அந்த பாவத்தை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா யாருடைய தலையில சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த போக்காடாக சீட்டு விழப்பட்ட அந்த வெள்ளாட்டு கடாவினுடைய தலையில கை வச்சு பாவங்களை எல்லாம் சுமத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அதற்காக ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆள் கையில என்ன பண்றாங்கன்னா இந்த ஆட்டை ஒப்படைச்சு அந்த ஆட்டை இழுத்துட்டு போறார். எங்க அப்படிங்கும்போது வனாந்தரத்துக்கு. சரிங்களா? வனாந்தரத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஆடு அங்க தூரமா கொண்டு போய், அதாவது ஆசரிப்பு கூடாரம் தாண்டி வந்தா பாளையம் இருக்கும். பாளையத்தை எல்லாம் தாண்டி அந்த பக்கம் போனா பாளையத்துக்கு புறம்பே அங்க தூரமான ஒரு வனாந்தரம் இருக்கும். அந்த வனாந்தரத்துல கொண்டு போய் அந்த ஆட்டை என்ன பண்றாங்கன்னா விடுறாங்க. சரிங்களா? தொடர்ந்து 22ஆம் வசனம் வாசிங்க. வசனம் 22. அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லா தேசத்திற்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். ஆமாங்க, பாருங்க, இங்க குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, ஓ, மனுஷங்களே அங்க இல்லை. ஒரு 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 வனாந்தரம். ஓ, எந்த எந்த விதமான ஓ, வனாந்தரம் அப்படின்னா நமக்கு தெரியும். வனாந்தரங்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அது ஒரு காடு. அந்த காட்டுல மனுஷங்களுடைய நடமாட்டம் இருக்காது. அதற்கு பதிலாக மிருகங்களுடைய நடமாட்டம் தான் நிறைய இருக்கும். அப்போ இந்த ஆட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆடு ஏதாவது ஒரு மிருகங்களுக்கு ஒன்று இந்த ஆட்டை
அந்த மிருகங்கள் பார்க்குது, ஒரு சிங்கமோ புலியோ கரடியோ எந்த மிருகம் பார்க்குதோ அந்த மிருகம் இதை அடிச்சு சாப்பிட்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆட்டை யாரும் மேய்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு மெய்ப்பனை வைத்து பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஒருவேளை ஒரு ஆட்டு தொழுவமோ இல்லை ஒரு ஆட்டுடைய மந்தையிலேயோ கொண்டு விடப்படும் போது அங்கே ஒரு மெய்ப்பன் இருப்பாங்க, ஒரு மந்தை இருக்கும், இந்த ஆட்டுக்கான பாதுகாப்பும் இருக்கும், அதுக்கான தேவையான உணவுகளும் இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் வனாந்திரத்தில் கொண்டு விடும் பொழுது, வனாந்திரத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்டை திரும்ப என்ன பண்ண முடியாது, திரும்ப அது தேடி கூட எங்க வர முடியாது அப்படின்னா அந்த பாளையத்துக்கோ இல்லை அந்த ஜனங்களுடைய இதற்கே உரித்தான ஒரு மந்தைக்கோ இது போகும் அப்படின்னலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதனுடைய சூழ்நிலை அது அது ரொம்ப ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது, இந்த போக்காட்டினுடைய சூழ்நிலை. சரிங்களா? இப்போ அன்பான சகோதரர்களே, இங்க என்ன நடக்கு, லிட்டரலா அங்க என்னதான் நடந்திருக்குது அப்படின்னா, 2 ஆடு தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த 2 ஆட்டை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது, அந்த 2 ஆட்டுல 2 ஆட்டையுமே கொண்டு வந்து எங்க நிறுத்துறாங்க அப்படின்னா, 2 ஆட்டையும் கூட எங்க நிறுத்துறாங்க அப்படின்னா, ஆம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பிரகாரத்துக்குள்ள வந்துருவாங்க. பிரகாரத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அதாவது உள்ள பிரகாரத்துக்குள்ள வந்தா பலிபீடம் இருக்கும், அதுக்கடுத்து தண்ணீர் தொட்டி இருக்கும், அதுக்கடுத்து ஆரம்பிக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய அதாவது அஹ், பரிசுத்தலத்தினுடைய திரை, அதுக்கு முன்பாக பரிசுத்தலத்துக்கு முன்பாக கூட நிறுத்துறாங்க. அந்த இடத்துல கூட நிறுத்தி இந்த ஆட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா சீட்டு போடுறாங்க. அப்ப இந்த ஆடு ரெண்டுமே எது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவாயில் வரைக்கும் வந்திருக்கு. அப்படி வந்த ஆட்டுல ஒரு ஆடு அங்க பலி சீட்டு விழுகுது, கர்த்தர்கண்டு சீட்டு விழுகுது, அது பலியாகுது. அந்த பலியாகி அதனுடைய ரத்தம் என்ன பண்ணுதுன்னா மகாபரிசுத்தலோடு தெளிக்கப்படுது. அதனுடைய பலி தேவனால அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இன்னொரு ஆட்டுக்கு என்ன ஆகல அப்படின்னா அந்த வாய்ப்பு, பலியாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. திரும்ப எந்த வழியா போச்சோ அதே வழியா திரும்ப வருது. ஆனா ஆசாரியன் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆசாரியனுடைய கையிலிருந்து மாறி இப்போ அந்த ஆடு எங்க போகுது அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தோம்னா, அந்த ஆடு எங்க போகுது அப்படின்னா வனாந்தரத்துக்கு போகுது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த இந்த 2 வசனம் தான் இந்த போக்காட்டை குறிச்ச வேத வசனம். 2 வசனம் தான் இருக்கு. ரொம்ப டீட்டெயில்டான வசனம் இல்லை. சகோதரருடைய கோணத்துல இவர் இதற்கான நிழல், இந்த சம்பவம் தேவன் நிழலாக அனுமதிச்சிருக்கிறார் பாவ நிவாரண பலி நாள்ல. அப்போ இந்த போக்காட்டிலிருந்து நமக்கு என்ன பாடம் இருக்கு, இதுல என்ன ஒரு ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த போக்காடு எதை அடையாளப்படுத்தணும், எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது திரள் கொடுத்த அடையாளப்படுத்துது அப்படின்னு கூட நம்ம நேரடியா சொல்றோம். திரள் கொடுத்த அடையாளப்படுத்துது. இதுல 2 விதமான கேள்விகள் இருக்கு. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 விதமான கோணங்களும் இருக்கு, 2 விதமான கேள்விகளும் இருக்கு. 2 விதமான கேள்விகளுக்கும் நம்ம பாடத்தை பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ முதல்ல இது எப்படி திரள் கூட்டம் அப்படின்னா, திரள் கூட்டம் அப்படிங்கும்போது நம்ம பார்த்துக்கலாம், கிறிஸ்துவனுடைய பலியை காளையினுடைய பலி கிறிஸ்துவனுடைய பலியை அடையாளப்படுத்துது. 2 ஆட்டுல கர்த்தருடைய ஆடு அது சபையினுடைய பலியை அடையாளப்படுத்துது. அப்போ போக்காடு அது திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துது. சரிங்களா? ஓகே. திரள் கூட்டம் அப்படின்னா எந்த அடிப்படையில் இது திரள் கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம், எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல இது ரெண்டுமே வெள்ளாட்டு கடா. இந்த 2 கடாவும் எது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வந்திருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவாயில் அந்த திரையை உள்ள கடந்து உள்ள போறக்கூடிய அந்த இடத்துல நிக்குது. சரிங்களா? அப்ப இந்த 2 ஆடும் முதல்ல எதை அடையாளப்படுத்தணும், எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த ஆடு வேற யாருமே இல்லை. இந்த 2 ஆடுமே அடையாளப்படுத்துறது வேதமானவர்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி அப்படின்னா, இவங்க தான் உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு தங்களை அர்ப்பணிச்சு ஞானஸ்தானத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கிறேன், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய தேவ சித்தத்தை இந்த பூமியில நான் செய்கிறேன், கிறிஸ்துவ போலவே நான் நடந்து கிறிஸ்துவை பின்பற்றுறேன் அப்படின்னு தேவனோட உடன்படிக்கை செய்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு
என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களை அர்ப்பணிச்சு பலியின் ஜீவியத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணம். அப்போ பலியின் ஜீவியம் ஆரம்பிக்கப்படும் போது ஒரு ஆடு பலியாகுது. அது நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா சபை. பலியாகாத ஒரு போக்காடு, அது திரள் கூட்டம். அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரெண்டு ஆடுமே எங்கிருந்தா வர்றாங்க அப்படின்னா வேதமானவர்கள் தான் வர்றாங்க. வேதமானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரா இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையான சத்தியத்தை படித்த தேவனுடைய பிள்ளைகள். இவங்க எங்கிருந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஆதிகால அப்போஸ்தலர்கள் இருந்து இருக்கிறாங்க. சரிங்களா? கிறிஸ்து உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையான சத்தியத்தை கொடுத்து ஒரு சபை உருவாகுது. அந்த சபை தான் வேதமானவர்களுடைய சபை. அதுல யாரும் இருக்கிறாங்க? திருச்சபையின் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, திரள்கூட்ட வகுப்பாரும் இருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு வகுப்பாரும் இருக்கிறது தான் அடையாளப்படுத்துது ரெண்டு ஆடு. இதுல இதுல ஒரு ஆடு கிறிஸ்துவை போலவே பலி செலுத்தப்படுது. அதற்கான வாய்ப்பை அது பெற்றுக்கொள்ளுது. அதை நம்ம சபைக்கு அடையாளமா பார்க்கிறோம். அடையாளமா தான் பார்க்கிறோம். இன்னொன்னு, போக்காடுங்கிற ஒரு சீட்டு விழுகுது. அந்த போக்காடா சீட்டு விழுந்த ஆடு அது திரள் கூட்டமா போகுது. சரிங்களா? அப்போ இந்த திரள் கூட்ட வகுப்பார் யார்? முதல்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த திரள் கூட்ட வகுப்பார் யாரு? திரள் கூட்டத்தை குறித்து நம்முடைய பேசிக் கிளாஸஸ்லயே அடிப்படை சத்திய பாடங்கள் கேட்கும் பொழுதே நம்ம திரள் கூட்டத்தை குறித்து நம்ம படிச்சுக்கிறோம். அதாவது தேவன் அவருக்கென்று ஒரு ஒரு கூட்டம், ஒரு 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 அமைப்பை அவர் எடுக்கிறார். அந்த அமைப்பு கிறிஸ்து. அதை என்ன சொல்ல போனா புது சிருஷ்டியினுடைய அமைப்பு. அந்த அமைப்புல தலையாக கிறிஸ்து இருக்கிறார். சரீர அங்கங்களாக 1,47,000 பேர் மட்டும் கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில வாழ்ந்து ஜெயம் கொண்டவர்கள், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். சரிங்களா? இதுதான் தேவனுடைய selection. இதுதான் கிறிஸ்துவினுடைய கிறிஸ்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வித்து. சரிங்களா? இந்த பூமியில தேவன் எதிர்பார்க்கக்கூடியது இந்த ஒட்டுமொத்த இவ்வளோ பெரிய பூமியில இவ்வளவு படைப்புகள் மத்தியில, இத்தனை சிருஷ்டிப்புகள் மத்தியில, இவ்வளவு பாருங்க, இத்தனை மனுக்குலங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு மிருக ஜீவன் இருக்கிறாங்க, இவ்வளவு நாடுகள் இருக்கு, இவ்வளவு தேசங்கள் இருக்கு, அதுல நிறைய ஊர் இருக்கு, நிறைய ராஜ்யங்கள் இருக்கு. இப்படி ஒரு 6,000 வருஷம் தாண்டி இப்போ 7,000வது 1000 வருஷம் வரக்கூடிய 7,000 வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இவ்வளவு வருஷம் நாட்கள்ல தேவன் தேடி 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 எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். 1,44,000 பேரும் இந்த பூமியில அவருக்கு தேவை. அப்படி 1,44,000 பேரை எப்படி அவர் எடுக்கிறாருன்னா கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியை இந்த பூமியில முன்னாடியே வச்சு அந்த கிறிஸ்துவை போலவே 1,44,000 பேர் தேவனுக்கு தேவை. அப்ப தேவ திட்டமே இதுதான். சரிங்களா? அந்த 1,44,000 பேரை எப்படி எடுக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவை கொண்டு எடுக்கிறார். சரி. அப்ப அந்த 1,44,000 பேரை மாத்திரம்தான் இந்த பூமியில படைச்சிருக்கலாமே, அவங்கள மாத்திரம் வழிநடத்திருக்கலாமே, அப்புறம் எதுக்கு மற்ற எல்லாரும் அப்படின்னா தேவன் அப்படி செய்ய போறது இல்லை, செய்யறதில்ல. ஜனங்களை பழுகி பெருகத்தான் சொன்னார். ஆதாமியாவால் உண்டாக்கப்படும் பொழுதே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்லிட்டார். அப்ப பழுகி பெருகி பூமியை நிரப்பும் போது அந்த ஜனங்களுக்குள்ள மனுஷ சந்ததிக்குள்ள இருந்து ஒரு புதிய படைப்பு. பாருங்க, எல்லா படைப்புகளும் நேரடியாக படைக்கப்படுது. இந்த புதிய படைப்பு சொல்லக்கூடிய புது சிருஷ்டி மாத்திரம் மனுஷங்களுக்குள்ள படைக்கிறார் தேவன். சரிங்களா? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் படைக்கிறார். அப்படி உருவாக்கக்கூடிய அந்த புது சிருஷ்டி அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நாம இந்த பூமியில ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து நம்முடைய மரணம் கடைசியா நம்ம மரிச்சு நம்மளை அடக்கம் பண்ண போறாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதிக்குள்ள நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த புது சிருஷ்டியை தேவன் நமக்குள்ள உருவாக்கிட்டாரா, அந்த கருவை நம்ம வளர்த்து எடுக்கணும். அப்படி வளர்த்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 1,44,000 கருவை மாத்திரம் தேவன் இந்த பூமியில் அனுமதிக்கல. மாறா யாருக்கெல்லாம் உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ, பாயிண்ட் நம்பர் 1, தேவன் கொடுக்கிற சத்தியம், அந்த உண்மையான சத்தியத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இந்த சத்தியத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களை முழுசா அர்ப்பணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மனசால வாயின் வார்த்தைக்காக இல்லை, முழுசா அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி அர்ப்பணிச்ச அத்தனை பேருக்கையும் தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களை ஆவியில ஜென்பிக்க வைக்கிறார். அப்படி ஆவியில ஜென்பிக்கும் பொழுது அங்க கரு அப்படிங்கிற ஒரு 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 சின்ன ஒரு ஸ்பார்க், புதுசினுடைய கரு உருவாகுது. அந்த கரு 1,44,000 கரு மாத்திரம் அல்ல, அது இந்த பூமியில
லட்சக்கணக்கில் 1,40,000 இல்லை, 10 லட்சம் இருக்கலாம், 15 லட்சம் இருக்கலாம், 20 லட்சம் இருக்கலாம், ஏன் 1 கோடி கூட இருக்கலாம். சரிங்களா? அந்த கருவில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே எதற்காக நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள இருக்கு, தேவ பயம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? தேவன் சொல்லக்கூடிய சத்திய வார்த்தைகளை நல்லா கேட்டு உள்வாங்கி தங்களுடைய இருதயத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவ போலவே இந்த பூமியில வாழ்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து போலவே வாழ்றதுன்னா என்ன அப்படின்னா, நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றாங்க. ஆவியின் கனிகள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? வேதவசனத்துல 9 ஆவியின் கனிகள். எல்லா சகோதர சகோதரிடத்திலும் அன்பா இருக்கிறாங்க. தாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை உறுதியா இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சொல்ல போனா சத்தியத்திற்காக தங்களுடைய ஜீவனே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளுக்கு நிறைய ஊழியங்கள் செய்கிறாங்க. எல்லா ஊழிய காரியத்திலையும் அவங்க ஈடுபடக்கூடிய எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனை வேலைகளும் செய்கிறாங்க. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழும்பொழுது அவங்களுடைய குணலட்சணங்கள் அவங்களும் மனுஷனாத்தானே பிறந்திருக்காங்க இந்த பூமியில. அப்போ என்ன ஆகுது? இந்த பூமியில அவங்களுக்கு என்று நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய சோதனைகள் வருது. எல்லாத்தையும் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் ஜெயிச்சு 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 அவங்க ஒரு ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, எல்லா சோதனைகளையும் கடந்து கடந்து வந்து எல்லா பாடுகளையும் எல்லா உபத்திரங்களையும் சகிச்சு அவங்க வந்து எப்படி நிற்கிறாங்கன்னா, ஒரு உண்மை உத்தமுள்ள ஒரு முழு கிறிஸ்துவா வந்து நிற்கிறாங்க. அப்போ தேவன் அந்த பரலோகத்திலிருந்து அப்படி வளர்ந்த முதிர்ச்சி அடைந்த அந்த புது சிருஷ்டிகளை பார்க்குறாங்க. அப்படி யாரெல்லாம் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அறுவடை செய்கிறார் தேவன். அப்படி அறுவடை செஞ்சு வரும் பொழுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. எங்கிருந்து? ஆதிகால சபையிலிருந்து. சரிங்களா? பேதுரு, யாக்கோப்பு, யோவான், பவுல், பர்னபா அப்படின்னு அங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஒவ்வொருத்தரா யாரெல்லாம் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணத்தை இந்த பூமியில காமிச்சு நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே ஒரு 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 வயல்ல ஒரு பயிர் விளைஞ்சு நிற்கும் பாருங்க, அறுவடைக்கு தயாரா. அப்படியே அந்த விவசாயி பார்த்து அப்படியே அள்ளி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் பாருங்க. இது நல்லா விளைஞ்சிருக்குப்பா, அமோக விளைச்சல் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அந்த விவசாயி முகத்தில் வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த பூமியில அப்படிப்பட்ட சபை வகுப்பாரா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த பூமியில் அவங்க என்ன செய்திருப்பாங்க அப்படின்னா, தங்களுடைய கேரக்டர்ல நல்ல குணலட்சணங்கள்ல நிறைய அர்ப்பணிப்பான வாழ்க்கை செய்து, தேவனே நீங்க என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தயாரா நிற்பாங்க. அப்படி தேவன் பார்ப்பாங்க. தேவனுடைய பார்வையில யாரெல்லாம் தேவனுக்கு ஏற்ற அந்த சபை வகுப்புக்காக தயாராகிறாங்களோ அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றார். அப்படியே ஒவ்வொருத்தரா எடுத்துட்டே இருக்கிறார். அப்படி அவருடைய செலெக்ஷன்ல எல்லாம் வர்றாங்க. அவர் எது வரைக்கும் எடுப்பார்? 1,44,000 பேர் மாத்திரம் தான் இந்த பூமியில் எடுப்பார். சரிங்களா? அப்படி அப்போ நிறைய இருக்கிறாங்க. நான் தான் அந்த வயல் சொன்னேன் உதாரணத்துக்கு. வயல் முழுக்க பயிர் இருக்கும். அதுல சரியான தேவனுக்கு தேவையான அந்த நல்ல மணிகளை மாத்திரம் அவர் எடுக்கிறார். ஆனாலும் மற்றதும் முயற்சி செஞ்சுச்சு. ஆனாலும் தேவன் எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்க முடியல. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அறுவடைக்குள்ள கொடுக்க முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை தேவன் எடுத்துட்டார். 1,44,000 பேர் மாத்திரம்தான். அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதான் முதற் பலன்களாக தேவன் எடுத்துக்கிறார். அது கர்த்தருடைய ஆடு. அப்போ அந்த 1,44,000 பேர் போக எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஞானஸ்தானம் எடுத்து சபையின் ஓட்டத்துக்காக ஓடி இருப்பாங்க. அந்த முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பந்தய பொருள் நோக்கி அவங்களுடைய இலக்கை நோக்கி ஓடி இருப்பாங்க. அப்படி எத்தனையோ பேர் மிஸ் ஆயிருப்பாங்க இல்லையா? அவங்க தான் திரள் கூட்டம். அப்ப இந்த திரள் கூட்டம் என்ன ஆகுறாங்க? தேவன் அப்படியே சரி நீங்க அப்படியே போங்க, அவ்வளவுதான், எனக்கு என்னோட தேவை முடிஞ்சிருச்சு. என்னுடைய என்னோட திட்டம் என்ன? 1,40,000 பேர் தான், நான் அவங்களை எடுத்துக்கிறேன், மீதியெல்லாம் நீங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு தேவன் என்ன பண்றதில்ல, அவங்கள விட்டுறதில்ல. அவங்கள என்ன பண்றாங்க? திரும்ப வந்து ஒரு சில சோதனைகள் கொடுத்து திரும்ப மீட்டு எடுக்கிறாங்க. இவங்க தான் திரள் கூட்டம். இந்த திரள் கூட்டத்தை தான் நிழலாக இந்த பாவ நிவாரண நாள்ல தேவன் வச்சிருக்கிறார். 2 ஆடு வருது. ஒரு ஆடு பலி செலுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளது, பலி செலுத்திருச்சு. இன்னொரு ஆடு
பலியாக முடியல. அப்போ எங்க எங்க போகுது? வனாந்தரத்துக்கு போகுது. வனாந்தரத்துக்கு போகுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் தேவனுக்காக பலியாக போகுது. இப்போ நீங்க வந்து இது எப்படின்னா, உலகத்தினுடைய பார்வையில நீங்க லிட்டரலா பார்க்கக்கூடாது. எப்பா இந்த ஆடு தப்பிச்சுடா, உயிரோடு தப்பிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அது உலகத்தின் பார்வை, அது முட்டாள்தனமான சிந்தனை. அந்த அந்த ஆடு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துருச்சு. ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த ஆடு என்ன ஆயிருக்கணும்? தன்னுடைய அந்த ஆடு படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அது பலியாகணும். அதன் ஆட்டுடைய பலி எல்லாருடைய பாவத்தையும் போக்குறதுக்கான ஒரு பலிங்கும் போது அந்த ஆடு தேவனுடைய பார்வையில் எவ்வளோ ஒரு விலையேறப்பட்ட ஆடாக இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை அந்த ஆடு மிஸ் பண்ணிடுச்சு. அப்போ ஒரு இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆரோன் கையிலிருந்து ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஆள்வசமா இது ஒப்புவிக்கப்படுது. பாருங்க, இந்த பிக்சரை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போலதான். ஆரோன் யாரு அப்படின்னா பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் இப்படி கையை வச்சு என்ன பண்றாருன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தையும் அது மாதிரி சுமத்தி, பாவத்தை சுமத்தி நீ பாவத்தோட நீ போக போறப்பா வனாந்தரத்துக்கு அப்படின்னு வந்து அனுப்பு. அப்போ அந்த ஆரோன் யார் அடையாளப்படுத்துறாங்க பிரதான ஆசாரியனாக? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? நம்ம கிறிஸ்துவனுடைய கையிலிருந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேற ஒரு ஆளுக்கு கை மாறுது. கை மாறி எங்க போகுது? ஆட்டு ஆட்டு தன்னோட ஆட்டுடைய மந்தைக்கு போகல. சரிங்களா? திரும்ப வீட்டுக்கு போகல. அது எங்கிருந்து வச்சோ அங்கேயே போகல. அதுக்கு மாறா அது எங்க போகுதுன்னா வனாந்தரத்துக்கு போகுது. வனாந்தர நிலைமைக்கு போகும்போது அந்த ஆடு எவ்வளவு பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா? இப்ப எவ்வளவு பெரிய வாய்ப்பு அது இழந்துச்சு அப்படின்னு அந்த ஆடு பரிதவிக்கும். அந்த ஆட்டுக்கு சுற்றியும் ஆபத்துகள் இருக்கும். சுற்றியும் ஆபத்துகள்னா வனாந்தரத்துல ஒரு மிருகம், எந்த குடி மிருகத்துல பார்த்தா பாரு ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு சிங்கம் புலி வேண்டாம், ஒரு கழுதை புலி பார்த்தா கூட ஒரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெரி வெரி சாரி. எனக்கு சாரி சொல்றதா என்ன சொல்லணும்னு தெரியல. டோட்டலா வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு. ஓகே, நான் ஒரு முக்கியமான காரியங்களை பேசுறதுக்காக வரும் பொழுது ஏகப்பட்ட தடைகள் ஏற்படுது. நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நான் திரும்ப பாயிண்ட்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன், நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம கண்டிப்பா நான் முடிச்சிருவோம். லேட் பண்ண மாட்டோம். எல்லாரும் தயவா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சாரி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ பாவ நிவாரண நாளுடைய பலியில தேவன் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அங்க வச்சிருக்கிறாங்க. அதுல விசேஷமா இந்த போக்காட்டினுடைய காரியங்கள் குறித்து பார்க்கும்போது இங்க திரள் கூட்டத்தோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஏன் திரள் கூட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த போக்காடு வனாந்தர நிலைக்கு போக போகுது இல்லைங்களா? அந்த வனாந்தர நிலைக்கு போகும்போது அந்த வனாந்தர நிலையை அது எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த ஆடு சந்திக்க போகுது. சரிங்களா? இப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, நெக்ஸ்ட் இப்போ நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இந்த திரள் கூட்டம் எப்படி இந்த திரள் கூட்ட நிலையில பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க. ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தங்களுடைய அர்ப்பணிப்பை இவங்க சரிவர கொடுக்க முடியாம போகும்போது, ஒருவேளை தேவனிடத்துல தாங்கள் ஒப்புக்கொண்ட சில காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பை செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்க எப்படி இந்த திரள்கூட்ட நிலையை அடையிறாங்க? சபை வாய்ப்பை எப்படி தவற விடுறாங்க? யாரெல்லாம் சபை வாய்ப்பை தவற விடுறாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தோம்னா, விசுவாசத்துல குறைச்சல் கண்டிப்பாக இருக்கும். விசுவாச குறைச்சல் அப்படி சொன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. விசுவாச குறைச்சல் அப்படிங்கும் போது நம்ம கற்று நிச்சயித்து கொண்ட காரியங்கள்ல அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு குறைவு இருக்கணும். பாடங்கள் கேட்கறதுல, பாடங்கள் படிக்கிறதுல, அந்த விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்றதுல அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு குறைவு இருக்கும். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் தேவனை முழுமையாக நம்புறதுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் குறைவு பட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். நெக்ஸ்ட், அடுத்தது அவங்களுக்குலாம் வந்து ஒரு விதமான எப்பொழுதுமே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் குறிப்பா தேவனுடைய காரியங்களை செய்யறதுல அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காரியத்தை தள்ளி போடுவாங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்லை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து அடுத்து நெக்ஸ்ட். ஒரு பொதுவா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல
தேவன் புது சிருஷ்டிகளுக்கே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் ஜெபம். ஜெபம் பண்றதுல இவங்க எப்பவுமே ஒரு குறைபட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்றதுன்னா அந்த ஊக்கமான ஜெபம் தான் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை அதிகமாக வழிநடத்தி கொண்டு போகும். அந்த ஊக்கமான ஜெபத்துல இருக்கக்கூடிய காரியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஜெபத்தினுடைய பலன் தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு சோர்வு இருந்தாலும் அந்த ஜெபம் தான் நம்மளை கண்டிப்பா காப்பாற்றும். ஜெபத்துல குறைவு இருக்கும் யாருக்கு? இப்படிப்பட்ட திரள் கூட்டமா போகக்கூடிய வகுப்பா இருக்கும். அதுலயும் விசேஷமா சொல்லணும்னா சபை வாய்ப்பை தவற விடுறவங்களுக்கு அந்த வார்த்தை சரியா இருக்கும். சபை வாய்ப்பை தவற விடுறவங்க ஜெபம் சரியா ஒரு ஊக்கமான ஜெபம் அவங்க வாழ்க்கையில் இருக்காது, ஜெப சிந்தை இருக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அர்ப்பணிப்பு. இதுதான் நம்ம டோட்டலாவே பார்க்குறோம். இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்க்கும்போது ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்ட் அவங்ககிட்ட ரொம்ப குறைவா இருக்கும். எக்லிஷாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இல்ல ஒரு நேரத்தை செலவிடுறதாகட்டும், இல்ல நமக்கு ஒரு ஒரு சபையில ஒரு ஊழியங்கள் வச்சிருக்காங்க. அந்த ஊழியத்துல வந்து ஒரு எப்பொழுதுமே ஒரு எல்லா விஷயத்திலும் ஒரு அசால்ட்டா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி செஞ்சா போச்சு, செய்வோம் அப்புறம் செய்வோம் அப்படின்ற மாதிரியான சிந்தை அவங்களுடைய மனசுல எப்பொழுதுமே இருக்கும். அர்ப்பணிப்பு அப்படின்னா முழுமையாக கொடுக்கணும். அந்த முழுமையாக கொடுக்கக்கூடிய மைண்டு அவங்களுக்கு எதிர்க்க எந்த வேலை செஞ்சாலும் ஒரு முழு மனசோட செய்யக்கூடிய காரியம் அவங்ககிட்ட இருக்காது. அரைங்குறையமான அரை மனசோடவே செய்வாங்க, வேண்டா வெறுப்பா செய்வாங்க. இவங்க எல்லாமே எதற்கான அடையாளம்? இப்படி ஒரு மனம் ஒருவேளை நமக்குள்ள இருக்குதுன்னா இது எதுக்கான அடையாளம்னா திரள் கூட்டமா போகக்கூடிய அடையாளமாக கூட இருக்கும். கண்டிப்பா நம்ம ரொம்ப கவனமா இதை பார்க்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமா இவங்க சபையில் இருக்கக்கூடிய மீட்டிங்ஸு, சபையினுடைய ஆராதனை இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறதுக்கான சூழ்நிலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு சின்ன சின்ன காரணம் கிடைச்சா கூட அதை அந்த காரணத்தை வச்சுட்டு என்ன பண்ணா வராமட்டுருவாங்க. அப்போ ஒரு நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கும். சபை கூடி வர்றது, இன்னொன்று வெளியே இருக்கக்கூடிய ஒரு காரியம், உலக காரியம். இதுல எது பிரதானமா இருக்கும் அப்படின்னா சரி நம்ம வெளியே இருக்கிற காரியத்தை பார்ப்போம், வேலையை பார்ப்போம், வெளியே இருக்கிற வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு இதை தவிர்க்கக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட மனநிலை தொடர்ந்து நெக்ஸ்ட் இப்படிப்பட்ட மனநிலை தொடர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின் போது அவங்க திரள் கூட்டத்தினுடைய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க, சபை வாய்ப்பை தவற விட்டுறாங்க. அதான் இதெல்லாம் தான் பலி செலுத்துறது. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த சில பாயிண்ட் ஒவ்வொன்று இருக்கீங்களா, இதுதான் பலி செலுத்தக்கூடிய காரியம். இந்த பலி செலுத்தக்கூடிய விஷயத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வாய்ப்பை தவற விட்டுறவங்க தான் பார்க்கணும். சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் டி ரசல் அவங்க இந்த காரியத்தை குறித்து பர்டிகுலராக கொடுக்கக்கூடிய காரியங்களை இப்ப சகோதரி வாசிப்பாங்க. வாசிக்கும் போது நீங்க கவனமா கவனிங்க. விளக்கம் மற்ற வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7, 9, 13, 17 மற்றும் 1 கொரிந்தியர் 3:15 திரள் கூட்டம் உண்டென்றும் அவ்வகுப்பார் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராகும்படிக்கு இப்பந்தயத்தில் ஓடினாலும் கிறிஸ்துவை போல ஓடாததினாலே கிறிஸ்து பெற்ற அதே பந்தய பொருளை பெறுவதில்லை என்று கூறுகிறது. ஆனாலும் இவர்கள் பந்தய பொருளுக்கு ஆகாதவர்கள் ஆனாலும் வசனம் 1 கொரிந்தியர் 9:27 இவர்கள் தேவனுடைய அன்பிற்குரியவர்கள், இவர்கள் இருதயத்தில் நீதியின் சிநேகிதர்களாக உள்ளார்களே அல்லாமல் பாவத்தின் சிநேகிதர்களாக அல்ல. அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கும் வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஜீவிக்கிற இவர்கள் மகா உபத்திரவத்தின் வழியாய் வந்து அவர்களுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவை நிறைவேற்றி 1 கொரிந்தியர் 5:5 தேவனுக்காகவே ஜீவிக்க கூடியவர்களாக இருக்க தேவன் தூண்டுகிறார். இவர்கள் நீதியாக்கப்பட்ட தங்கள் மனித வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்தனர். தேவன் அதை போதுங்க. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த இவங்களுடைய சூழ்நிலை நிறைய நேரத்துல வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தவறு விட்டுருக்காங்க. இப்ப தவறு விட்டதுனால இவங்க தேவனுக்கு விரோதமா ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா தேவனுக்கு விரோதமான பாவம் பண்ணல. அதாவது தேவன் வெறுத்து ஒதுக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்படி இல்லை. அப்ப இவங்க என்னதான் பண்ணியிருக்கிறாங்கன்னா இவர்களாகவே என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சத்தியத்தின்படி நடக்கணுங்கிற வாஞ்சை இருக்கும், சத்தியத்தின்படி வளரணும், நிறைய விஷயங்கள் சத்தியத்துக்காக நிறைய அர்ப்பணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். ஆனா அது செயல் வடிவமா வந்திருக்காங்க. அப்போ செயல் வடிவமா வராததுதான் வந்து இவங்ககிட்ட கூடிய குறையா இருக்கு தவிர பட் இவங்க வந்து ஒரு பாவப்பட்ட ஒரு பெருசா பாவம் பண்ணிட்டாங்க, மற்ற ஒரு பாவத்துக்கு நம்ம இணையா பாக்குற மாதிரியான எந்த காரியமும் இவர்களிடத்துல இருக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை.
சரி, இப்ப இவங்க யார் அப்படிங்கும்போது சில ஓமைகளை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இவங்க என்னன்னா ஒரு முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட ஒரு ஒரு விதையை போல ஒரு பலன் கொடுக்காத ஆள போறாங்க. நெக்ஸ்ட் அந்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13 வசனம் 7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. ஆமாங்க. இப்போ என்னன்னா அந்த முள் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக பிரகாரமான கவலைகளும் வேலைகளும் அவங்க வேலை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வேலை, அவங்களுடைய பிசினஸ், இது எல்லாமே என்னன்னா இவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கும் இல்ல குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் இவங்க தேவனுடைய வேலை செய்யறதுக்கு தடையாகவும் ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன சிக்கிக்கிறாங்க, அது நெருக்கி அமுத்துது. அப்போ அதுல இருந்து விடுபடக்கூடிய விடுபட்டு விடுபட்டு வர முடியாத ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்கிறத பாக்குறோம். நெக்ஸ்ட் இவங்களுக்கு இந்த இந்த சூழ்நிலைக்கு அவங்க போறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது அந்த எபிரேயர் 13 வாசிக்கிறது போல பண ஆசை தான் வந்து மேக்சிமம் இவங்களை வந்து கவிழ்த்து போடுறதுன்னு சொல்லி கூட சகோதரர் ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்துல அவங்க வந்து இந்த இந்த மேலான ஒரு வாய்ப்பை சபை வாய்ப்பை தாண்டி அவங்களுக்கு இந்த பூமியில ஒண்ணு இருக்குன்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பணம் தேவைதான். நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணமும் பணம் சார்ந்த ஏதாவது ஒரு காரியங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கைய என்ன பண்ணுன்னா தீர்மானிச்சுட்டு இருக்கும். அப்போ இந்த காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன எப்படி இருக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கு அப்படின்னு அப்போஸ்தலருடைய வசனங்களை நம்ம வாசிக்கிறது போல அப்போ இந்த பணமும் பணம் சார்ந்த அதை சம்பாதிக்கிறதுக்கான காரியங்கள் அதுக்கான பிளானு இல்ல தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு இல்ல தன்னுடைய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கமிட்மெண்ட் பண்றாங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது பணம் தான். ஆனா அது இன்டைரக்டா பணம் இருக்கும். நேரடியாக இருக்குன்னா இவங்களுடைய உலக பிரகாரமான கமிட்மெண்ட்ஸ். அப்ப இந்த உலக பிரகாரமான கமிட்மெண்ட்ல அவங்க என்ன ஆகுறாங்கன்னா சிக்கிக்கிறாங்க. சிக்கிட்டு அவங்க என்னன்னா மீண்டு வர முடியல. நெக்ஸ்ட் இதுல வேணாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ஒரு ரைட்டிங்ஸ் ஒன்று வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்துருங்க. நேரடியாக இருக்கு வந்துருங்க. ஆ ஓ போதும் ஒரு சகோதரி இந்த பாட்டு வாசிங்க நம்ம விளக்கு. இதுவும் அடுத்த ஸ்லைடு ரெண்டும் இருக்கும். ரெடியா இருக்கு. இவர்கள் பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிறார்கள். பந்தய பொருளை பெற தவறவிட்டார்கள். ஆதலால் தெய்வீக சுபாவத்தை பெற அவர்களால் முடியாது. உலகத்தோடு கூட அவர்களும் மனிதருடைய முந்தின சீருக்கும் அவர்கள் வரப்போவதில்லை. ஏனெனில் அவர்களுடைய மனித உரிமைகளை ஆவிக்குரிய நிலையையும் தெய்வீக சாயலையும் பெற்றுக்கொள்ள ஓடுவதாக தியாகம் செய்திருக்கின்றனர். அவர்கள் தாங்களாகவே முன்வந்து ஜெயம் கொள்பவர்களாக இல்லாமல் இருப்பினும் தேவன் அவர்களை நேசிக்கிறார். மரண பயத்தினாலே, அதாவது அவதூறு செய்கிறார்கள் என்ற பயம், பாளையத்திற்கு புறம்பே வீசும் துர்நாற்றத்தின் மேல் அவர்கள் கொள்ளும் வெறுப்பு, மரித்து போனவர்களுக்காக கருதப்படுதல், ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும், அதாவது மனிதனுக்கும் மனிதனுடைய பாரம்பரியத்திற்கும் பயந்து இருக்கிற இக்கூட்டத்தாரை தேவன் விடுதலை பண்ணுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்க இந்த வாசிக்க கேட்ட பகுதியில என்ன சகோதரர் மேற்கோள் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா உலக ஜனங்கள் நிலைக்கு போக முடியாது. ஏன்னா அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப பெயர் சபைக்கும் அவங்களால போக முடியாது. இப்ப பெயர் சபைக்கும் போக முடியாது. சரி, அப்போ எங்க வரணும்? சபையா வரணும்னு வந்துட்டாங்க. வந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு வந்த இடத்துல அதை நோக்கி அவங்களால முழுசா செஞ்சிருக்கணும். அங்க செய்ய தவறிட்டாங்க. நம்ம சொல்லுவோம், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இங்க என்னன்னா இவங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கா என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லி தேவ சமூகத்துக்கு தங்களை அர்ப்பணிச்சிட்டாங்க. ஆனா என்ன நோக்கத்துல வந்தாங்களோ அதை செய்ய முடியல. பின்னாடி போக முடியாது. காரணம் இவங்க தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்க, தேவனுக்காக கொடுத்துட்டாங்க. இப்ப திரும்ப அதை எடுக்க முடியாது. உலக ஜனங்களுடைய வாய்ப்பும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இவங்களுடைய ஒரே வாய்ப்பு என்னன்னா ஒண்ணு சபையாகணும். சபை வாய்ப்பை தவறு விட்டா அடுத்து திரள் கூட்டம் ஒண்ணு இருக்கு. அப்ப திரள் கூட்டங்கிற இடத்துக்கு போறதுக்கு அவங்க என்ன செய்யணும்? அதுவும் சும்மா தேவன் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ லிட்டரலா என்ன நடக்குமாம சபையினுடைய செலக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, 1,44,000 பேர்த்து தேவன் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் மகாபுத்திரம் இந்த பூமியில ஆரம்பிக்கும்.
மகா உபத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது திரள் கூட்டத்துடைய மனநிலை ரொம்ப 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 ரொம்ப, அதாவது அடடா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சே, நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப 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 ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீல் தேவன் மிகப்பெரிய ஒரு இரக்கத்தை கொடுக்குற அளவுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனசு உடைஞ்சு அழுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வாய்ப்பை இழந்துட்டோம். எப்படி அப்படின்னா, அந்த திரள் கூட்டத்துடைய திரள் கூட்டத்துடைய வழி பாருங்க. நான் எனக்கு எல்லாருக்கும் போல எனக்கு சத்தியம் கிடைச்சிச்சு, எல்லாரையும் போல எனக்கு என்ன கிடைச்சிச்சு, எங்கூட நாங்க ஒரு 10 பேர் ஞானசானம் எடுத்தோம். நாங்க எல்லாரும் ஒன்னா தான் எக்லிஷியாவுக்கு போனோம். வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணல, சரியான சூழ்நிலையை நான் அமைச்சு கொள்ளல. நான் கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப எங்க கூட இருந்தவங்க சபையாயிட்டாங்க, நான் சபையாக முடியாம இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சபையாக இல்லை, திரள் கூட்டமாக இருந்தாலும் அவர்களும் பரலோகம் போக முடியும். ஆனா எப்போ அப்படின்னா, இப்போ சமகாலத்துல ஞானஸ்தானம் எடுத்து அவங்க வாழக்கூடிய அந்த பலியின் ஜீவி நாட்களிலேயே அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, தேவன் கொடுக்கக்கூடிய முதல் வாய்ப்பை சரியா பயன்படுத்தி பலி செலுத்தி இருந்தாங்க அப்படின்னா சபையா இருப்பாங்க. இப்ப என்ன ஆக வேண்டியது, ஒரு கட்டாயத்தின் பேர்ல கண்டிப்பா இந்த வாய்ப்பை விட்டுட்டா நான் திரும்ப எங்க போக முடியாது, உலக ஜனங்கள் லிஸ்ட்லயும் போக முடியாது. அதையும் மீறி துணிகரமா போனா போகட்டும் அப்படி ஒரு துணி வந்துருச்சுன்னா இரண்டாம் மரணத்துக்கு போகக்கூடிய பாவம் ஆயிடும். சரிங்களா? அப்போ அது அது அந்த அந்த ஒரு அழிவுக்கு போக முடியாது. அப்போ ஒரே வழி என்ன, நம்ம மீண்டுமாக நம்ம பரலோக வாய்ப்புகளை போகணும். ஆனா சபையா போக முடியாது. அட்லீஸ்ட் திரள் கூட்டமான சூழ்நிலைக்கா போவோம். திரள் கூட்ட திரள் கூட்ட வாய்ப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். அந்த திரள் கூட்ட வாய்ப்புகளை போறதுக்கு தங்களை அர்ப்பணிச்சு செய்யாம விட்டதை செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த காலேஜ் படிக்கிறவங்க இல்ல ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாம் முதல்ல எக்ஸாம் எழுதுவாங்க. அப்படி எக்ஸாம் எழுதும்போது சரியா படிக்க வேண்டிய காலத்துல வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, நல்லா படிப்பா, போய் விளையாடாத, படிக்கிற நேரத்துல போய் விளையாண்டுட்டு இருக்காத, கொஞ்சம் பொறுப்பா இரு, நல்லா படி, என்னென்ன வேணுமோ இப்பயே படிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில எதுவுமே கீழ்ப்படிய மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாத விருப்பம் இருக்கும். எக்ஸாம்ல இவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. இவங்க கூட படிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த அடுத்த வகுப்பு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பின்னாடி அப்படியே உட்காந்துட்டு வேதனைப்பட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு அரியர் எழுதி பாஸ் பண்ணி போற மாதிரி அட்டம்ப்ட் இருக்கு, ஒரு வாய்ப்பு, திரும்ப ஒரு முயற்சி பண்றது. அதுதான் திருக்கூடத்துடைய வாழ்க்கையாக அமைஞ்சிடும். ஆனா கட்டாயமா படிச்சுதாகணும், பாஸ் பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும், ஒரு நெருக்கடி இருக்கும், ஒரு மிகுந்த ஒரு உபத்திரவம் அப்ப வரும். அந்த நெருக்கடி மத்தியில திரும்ப வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதை திறக்கூட்டம் இப்படி ஒரு குரூப் வருவாங்க, அது பெரும்பான்மை இருப்பாங்க. அங்க 1,40,000 பேர் வந்தா சபை ஒரு ஒரு கவுண்ட்ல நிறைய ஒரு பெரிய குரூப் கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, இப்படிதான் தன்னுடைய வாய்ப்பை விட்டுட்டு பரிந்துரைக்கப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு திரும்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வாய்ப்புக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். பிரதர் நெக்ஸ்ட் ஸ்லைட் மாத்துங்க. சகோதரி இது வாசிங்க. ஒப்பு கொடுத்த இரு வகுப்பை, அதாவது தேவனி நாடு மற்றும் போக்காடு வகுப்பார் சேர்ந்த அனைவரும் பெரிய சோதனைகள் மற்றும் உபத்திரவங்களை ஊடாக கடந்து போகிறார்கள். இருப்பினும் உபத்திரவப்படுவதற்கு தாங்கள் தகுதியானவர்கள் என்பதற்காக சந்தோஷத்துடன் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரே வகுப்பாக உபத்திரவத்தை லேசானதாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். அதாவது அவர்களது தலைவரை போன்று விருப்பத்துடன் அளிக்கப்படுவதே ஆகும். மற்ற வகுப்பினருக்கோ அவை சுமையான மிகுந்த உபத்திரவங்களுக்கான ஏறக்குறைய சந்தோஷம் இல்லாத கட்டாயமான மாமிச அழிவாகும். இதற்கு தக்கவாறு இவர்களது பந்தய ஓட்டத்தின் முடிவில் இவர்களின் அந்தஸ்துகளும் பரிசுகளும் வேறுபடுகின்றன. ஆமாங்க, இங்க என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் விளக்கமா சொல்லிடுறேன் பாருங்க. ரெண்டு வகுப்பார் இருக்காங்க, சபை, திரள் கூட்டம். ரெண்டு பேருமே எப்படித்தாங்கன்னா பாடுகள் அனுபவிச்சுதான் போறாங்க. அதாவது ஒரு வசனம் இருக்குங்களா, உபத்திரங்கள் வழியாத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ உபத்திரவத்துக்கு ரெண்டு பேருமே, சபையும் பாடுபடுது உபத்திரவப்படுது, திரள் கூட்டமும் பாடுபடுது உபத்திரப்படுது. ஓகேங்களா? ஆனா சபை என்னன்னா வரக்கூடிய பாடுகளையும் உபத்திரங்களையும் ரொம்ப லேசா நினைச்சுக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாவே இருக்காதான். சரிங்களா? ஆனா திரள் கூட்டத்துக்கு ஐயோ இப்படி கஷ்டப்படுறமே, இவ்வளவு பாடுபடுறமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இவ்வளவு வித்தியாசம் சொல்லி சொல்றேன். ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான பாடுகள் தான் படுவாங்க, திரள் கூட்டமும் சபையும். ஏன்னா சபை ஒன்றும் குறைச்செல்லாம் பாடுபடல,
எப்படின்னா அந்த வசனம் பாருங்க, அதுல எப்படி இருக்குன்னா சகோதரர் எப்படி எழுதியிருக்காருன்னா, அவர்களது பலி யாருடைய பலி, அதாவது சபையினுடைய பலி, அவர்களது பலி அவர்களது தலைவரை போன்று, அதாவது கிறிஸ்து அவரது தலைவர், அவரை போன்று விருப்பத்துடன் அளிக்கப்படுவதாகும். இப்போ விருப்பத்துடன் அளிக்கப்படுதுன்னா கிறிஸ்து எப்படி தானாக முன் வந்து யாருடைய எந்த கட்டாயம் படுத்தாம தானா வந்து பலி கொடுத்தாங்களோ அதே மாதிரி சபையினுடைய பலி இருக்கும். ஆனா திரள் கூட்டம் ஒரு நெருக்கடி இருக்கும். தானா வரக்கூடிய அந்த விருப்பம் உள்ள இருந்து அந்த விருப்பம் அவங்களுக்கு இருக்காது. அந்த வேண்டாம் வெறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் ஒரு வேகமும் ஒரு படவடிப்பும் இருக்கும். இது திரள் கூட்டத்துடைய மனப்பான்மை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை நாம எப்படி இருக்கிறோம், இங்க திரள் கூட்டமா இருக்கிறோமா இல்ல சபையா இருக்கிறோமா? வாய்ப்பு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. நம்ம பலியின் ஜீவியத்தை கரெக்டா ஒருவேளை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சபையாயிடுவோம். வாய்ப்பை தவற விட்டோம்னா, இப்போ நீங்க ஜெபம் பண்ணுவாங்க அல்லது படிப்பாங்க, பர்சனல் ஸ்டடீஸ் அல்லது சபையினுடைய ஊழியங்கள்ல பங்கெடுப்பாங்க. இது எல்லாமே வந்து சபை எப்படி இருக்குமா, ரொம்ப உற்சாகமா இருக்குமா, இன்ட்ரெஸ்டா இருக்குமா. ஆனா திரள் கூட்டத்துக்கு சரி செஞ்சுதான் ஆகணும், வேற என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ரெண்டாவது அந்த ஒரு வேண்டா வெறுப்பாகவும் இருக்கும். அதே சமயத்துல செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனா செய்ய முடியாது. இது வந்து ஒரு 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 பெக்குலியரான ஒரு கேரக்டரா கூட நம்ம பார்க்கிறோம். அது என்ன செய்யணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா ஏன் செய்ய முடியல அப்படின்னா அதாங்க திரள் கூட்டம். ஆசை இருக்கும், ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கும், ஆனா கொடுக்கறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு பண உதவி மாதிரி செய்யலாம் சபைக்கு அப்படின்னு கையில இருக்கும், செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா செய்யறதுக்கு அந்த மனசு வராது. அதெல்லாம் வந்து அப்படி இருக்கும். ரெண்டாவது, சபை கூடி வர்றதுல மீட்டிங்கை மிஸ் பண்றதுக்கு ஏதோ காரணம் சொல்லி மீட்டிங் மிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கு. சரி, இப்போ இது வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ கடைசியா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பார்ட் சொல்லி நம்ம முடிக்கப்போம், மீட்டிங்கோட எண்டுக்கு வரோம். நல்லா கவனிங்க. அங்க ஆடு வனாந்தரத்துக்கு போகுது. யார்கிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னா ஆசாரின் கையில இருந்து வேற ஒருத்தருடைய கைக்கு மாறுது. அப்ப அந்த ஆள் யாருக்கு அடையாளம் அப்படின்னா அந்த மனுஷன் சாத்தானுக்கு அடையாளம் சொல்லி சில வசனங்கள் சொல்லுது. அதான் நம்ம கொரிந்தியர் வசனங்கள் எல்லாம் நம்ம இங்க சவர் மேற்கொள் காமிச்சிருப்பாங்க. அதாவது சாத்தான், ஒருவேளை நீங்க சபை வாய்ப்பை தவற விட்டா நம்ம எங்க இருக்கிறோம், வனாந்திரம் வந்து உலக நிலைமை. அந்த உலகத்துக்கு யாரு அதிபதியா இருக்கிறாங்கன்னா சாத்தான் தான் அதிபதியா இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க மீட்டிங் வரல, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ சண்டே காலையில ஆராதனைக்கு வரல. ஆராதனைக்கு வரலன்னா ஆராதனை நேரம் அப்படிங்கிறது அது கிறிஸ்துவோடும் தேவனோடும் இருக்கக்கூடிய நேரம். அப்ப கிறிஸ்துவோடும் தேவனோடும் இருக்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து இப்ப நம்ம எங்க இருப்போம் அப்படின்னா அங்க நம்ம இருக்கிறது உலகத்துக்குள்ள இருப்போம். உலகத்துல எங்க இருப்போம், ஒண்ணு அந்தி கிறிஸ்து அமைப்பில் இருப்போம், பேர் சபைகள்ல. பேர் சபைன்னு சொன்னா ஏதோ வேற ஏதோ சர்ச்சில் இருப்போம், அது ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு. அது கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத இடம், தேவன் வாசம் பண்ணாத இடம், அங்க இருப்போம். இல்ல வேற எங்க இருப்போம், உலகத்துக்கு இருப்போம். அப்போ வேற எங்க இருக்கிறோம், ஒண்ணு உலகத்துக்கு இருக்கிறோம், இல்ல வேற அந்திக்கு சமைப்பு. இந்த ரெண்டுமே யாருடைய கட்டுப்பாடு இருக்கு, சாத்தானுடைய கட்டுப்பாடு இருக்கு. அப்ப சாத்தான் கூட இருக்கிறோம்னு அர்த்தம். சரி, அப்ப சாத்தான் கூட இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்பை நம்ம இழக்க ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பை இழக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆரோன் கைக்குள்ள இருக்கிறது இருந்து கை மாறி இப்ப வேற ஒருத்தர் கைக்கு வருதுன்னா தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அந்த அந்த நேரங்கள்ல இல்லை. தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அந்த நேரத்துல இல்லை, சுத்தமா இல்லை. சரி, தேவனுடைய போஷிப்பு இருக்கா? கண்டிப்பா. தேவன் எங்க சாப்பாடு கொடுக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மந்தைகளை கொடுக்கிறார். அப்ப நமக்கு அங்க சாப்பாடு கிடைக்குதா? இல்ல. சரி, எனக்கு இப்போ இது வந்து ப்ராக்டிக்கலா பாருங்க பிரதர், எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வந்து சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கிறேன் ஆன்லைன்ல, தப்பே இல்லை. அவங்களும் ஆன்லைன்ல இணையறது மூலமா என்ன ஆயிட்டாங்க, சபை குடியில வந்துட்டாங்க, அந்த மந்தைக்குள்ள வந்துட்டாங்க, தேவனுடைய பாதுகாப்புல வந்துடுறாங்க. அதுவும் செய்யாம சில பேர் இருப்பாங்க, வழி தப்பி திரியிறாங்க, அவங்கதான் போக்காடு. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவர்கள் தேவனுடைய பாதுகாப்புக்கும் தேவனுடைய பராமரிப்புக்கும் அப்பாற்பட்டு போனது. தேவன் பண்ணல, கூட இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் அங்கங்கள், அதாவது சபையின் அங்கங்கள் பண்ணல. அவங்களை என்ன புறம்பாக்கல, பாளையத்துக்கு புறம்பாக்கி வனாந்தரத்தோடு தள்ளல.
வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் நீங்க அங்க போகக்கூடாது வாங்கன்னு இழுத்துதான் பண்றாங்க. ஆனா அவர்களாத்தான் போறாங்க. சகோதரர் இது எப்படி எழுதி முடிக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்றது தேவன் இல்ல, கிறிஸ்துவும் இல்ல, கூட இருக்கிற அங்கங்கள் இல்ல, யாருதானா அவர்களா பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இது இப்படி புரியும்படியா நான் சொல்றேன். சபை வாய்ப்பு ஒருவேளை நமக்கு தவற விடுறோம் அப்படின்னா அந்த காரணத்தை யாரு மேலேயும் நம்ம வைக்க முடியாது. யாரு மேலேனா தேவன் நம்ம காரணம் சொல்ல முடியாது. தேவனே நீங்க எனக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல, நீங்க அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு சௌகரியத்தை கொடுத்துருக்கீங்க, எப்படி மீட்டிங் வரக்குள்ள எந்த தடையில்லாம அவங்க அந்த குடும்பத்தோட அவங்க சத்தியத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு இப்படி வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்ல முடியாது. யார் ஒருத்தவங்க தைரியமா துணிஞ்சு தேவ சமூகத்துல நிக்கிறாங்கிறதா இங்க பாயிண்ட். சரிங்களா? ஒருவேளை அப்படி இல்லைன்னா அது எல்லா பொறுப்பும் யாரு மேல சார்ந்தது, நமக்கு தான் சார்ந்ததை தவிர அந்த இடத்துல நம்ம தேவனையோ கிறிஸ்துவையோ உடன் அங்கங்களையோ நம்ம யாரையும் காரணம் சொல்ல முடியாது. பாருங்க, இவங்க நான் எப்ப சபைக்கு வந்தாலும் இவங்க என்னை வேற மாதிரி பாக்குறாங்க, என்னை வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அதனால நான் சபைக்கே வரல, என்னால எந்த ஊழியத்தில் கலந்து கொள்ள முடியல அப்படின்னு நாம போனோம்னா நாம தான் பின்னாகிறோம். இதுக்கு நம்ம யாரையும் காரணம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு. இப்போ நாம தான் இந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். சரி, அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் செல்லக்கூட்டம் வாய்ப்பையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து எங்க போயிருமாம இரண்டாம் மரணத்துக்கு போயிருது. அப்போ செல்லக்கூட்ட வாய்ப்புக்கு வர்றதுக்கே நம்ம சில போராட்டங்கள் பண்ணணும். அந்த போராட்டத்தை நம்ம இப்பயே பண்ணிடுறதுன்னு சொல்றோம். அதாவது ஃபெயிலாகி போய் அரியர் எக்ஸாமுக்கு உட்காந்து வெடி படிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து படிச்சிருங்க. படிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது முன்னாடியே செஞ்சிடலாம். அதே மாதிரிதான் இங்க நமக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு, நம்ம கையில இருக்கு, நாம எதை சூஸ் பண்றோங்கிறது தான். ரெண்டு ஆடு நிக்குது, கர்த்தருடைய ஆடாகிறதும் போக்கடா போறதும் அந்த சீட்டு விழுகிறதுல இருக்கு. அந்த சீட்டு இங்க என்னன்னா நம்முடைய விருப்பம், நம்முடைய முயற்சி, நம்முடைய காரியம். அந்த சீட் அடையாளப்படுத்துது நாம தான். நாம எதை சூஸ் பண்றோம். சரிங்களா? அதுதான். ஓகே. இப்போ இன்னொரு காரியம். அந்த ஆடு வனாந்திரத்துக்கு போகுது, அது போக்காடுன்னு பாக்குறோம், அதான் திரள்கூட்டம் பாக்குறோம். அப்ப அந்த திரள்கூட்டம் திரும்ப மகாபரிசலத்துக்கு போகுது, அதாவது பரலோகம் போகுது. அப்ப இந்த ஆடு எப்போ வனாந்திரத்துக்கு திரும்ப வருது அப்படின்னு பார்க்கும்போது இங்க திரள்கூட்டம் எங்க வர்றாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறாங்க. திரும்ப லேட்டா வந்தாலும் வந்துடுறாங்க உள்ள. அந்த ஆடு திரும்ப வருதா அப்படின்னா இல்ல. வனாந்திரத்திலேயே அது படுற கஷ்டமும் அது படுற உபத்திரமும் வனாந்திரத்துல தான். வனாந்திரத்துல இருந்து அதை பரிதவிக்கும் போது நான் எவ்வளவோ வாய்ப்பு இழந்துட்டேன் அப்படின்னு தன்னிலை உணருது, தன்னை ரியலைஸ் பண்ணுது, அந்த கண்ணீர் விட்டு கதறுது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுது, எப்படியா தேவனே என்னை மீண்டுமாக திறன்கூட வாய்ப்புல கொண்டு வாங்கன்னு அவங்க பண்ணும்போது தேவன் என்ன பண்றதுன்னா அங்க அனுமதிக்கிறார் சகலத்தையும். அந்த வனாந்தர நிலையிலிருந்தே தேவன் என்ன பண்றதா அதுக்கானதை எடுத்துக்கிறார் அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி சபை முன்னாடி வந்துடுறாங்க. செருக்கூட்டம் அங்க பரிந்துரைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தேவன் நோக்கி மன்றாடும் பொழுது தேவன் அவங்க பரலோராஜ்யத்தை பிரவேசிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அங்கிருந்து கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்க. தேவன் எப்பொழுதுமே கைவிடுறவர் அல்ல, கை கொடுத்து தூக்குறவர். நாம நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய செய்கையும் நம்ம தேவ சமூகத்துல காமிச்சோம் அப்படின்னா நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவார், நம்ம இன்னும் உற்சாகப்படுத்துவார். இன்னும் எவ்வளவு சத்தியங்களை கொடுக்கணுமோ அவ்வளவு சத்தியங்களை கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, சபையாகிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அத்தனையும் கொடுப்பார். நம்ம தெருக்கூடத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம், அது ஆப்ஷன் தான். நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு ஒண்ணுதான் இருக்கணும். எப்படியாவது நம்ம எல்லாரும் சபையாகும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இங்க நம்ம யாரும் பெரிய பாவிகளெல்லாம் இல்ல, துணிகரமான பாவம் பண்ணிட்டு போகிறது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் தேவத்துல நம்ம உண்மையும் உத்தமமா இருந்து நம்ம ஜெயம் கொள்ள தேவன் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவார், கிருபை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பாடத்தை நிறைவு செய்யறோம். ஒரு சில தடங்கள் ஏற்பட்டிருக்குது, நல்ல ஒரு முக்கியமான பாடம். இந்த பாடத்துல இப்படிப்பட்ட தடங்கள் வரத்தான் செய்து அது சாத்தான் அனுபவிக்கிறதா சாத்தானுடைய வஞ்சனையா நம்ம என்ன சொல்றது தெரியல. நல்ல பாடங்கள். இதை நான் ரொம்ப ரொம்ப வாஞ்சையோட உங்களுக்கு இது கொண்டு வந்து சேர்த்தணும்னு நான் பிரயாசப்பட்டேன். இந்த தடங்கள் அதை தடைகளை மீறித்தான் நம்ம இந்த சத்தியத்தை கொண்டாந்து சேர்த்திருக்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா நீங்க குறிப்பு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, இப்போ 9:20 ஆயிடுச்சு.
அடுத்த வாரம் நம்ம இதை திரும்ப நம்ம ரீகால் பண்ணுவோம். ரீகால் பண்ணிட்டு நம்ம அடுத்த அடுத்த பார்ட் போறதுக்கு முன்னாடி, அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். பொறுமையோடு கேட்ட உரையரும் தேவன் தாமே ஆசிரியர் சொல்லி தராங்க. ஆமே. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருக்கு இது ஒரு எச்சரிக்கையான ஒரு பாட்டமாக நம்ம அனைவருக்கு இருக்குது அப்படின்னு நாம் பார்க்குறோம். இப்பேற்பட்ட மேன்மையுள்ள சத்தியவசனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் இருக்கிறோம். இது தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவர் இந்த தேவன் ஆசீர்வதிப்பாக. இப்போ இனிமே நீ கீதங்கள் படிக்க முடிய சகோதரி அஞ்சலி, அதுக்கு தொடர்ந்து முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ரஞ்சித் நம்ம அனைவர் சார்பாக அன்போடலை. ஜனவரி 29. கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். யாத்திராகமம் 15:2. கர்த்தர் நமக்கு பலமாய் இருக்கிறார். நாம் மனித பலத்தில் சார்ந்திருக்கிறதில்லை. அதாவது நமது சொந்த பலத்திலோ மற்ற மனிதர்கள் பலத்திலோ நாம் நிற்கக்கூடாது. நாம் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது நம்மை நடத்துகிற வழி, நீதி, நெறி எல்லாம் அவரிடத்திலிருந்து அவர் மூலமாய் வருகின்றது. அதுவே நமக்கு பலமாகவும் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதோடு நமக்கு தேவையானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு மீட்பானார். பாவத்தினால் விளைந்த மரண சாபத்திலிருந்து அவரது இரத்தத்தின் மேல் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தின் மூலம் நம்மை மீட்டார். பாவத்தை நேசித்துக் கொண்டிருந்த நம்மை அதிலிருந்து சீர்படுத்தி பலப்படுத்தினார். இடுக்கமான வாசல் வழியாக நடக்க செய்தார். இந்த இடுக்கமான வாசலில் நெருக்கமான வழியில் செல்வதை சந்தோஷமாக நடக்கும்படி செய்கிறார். ஏற்கனவே அவர் நம் மீட்பராக இருக்கிறார். நம்முடைய மீட்பு வர இருக்கின்றதாய் இருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகும்படி நாம் பூரணப்பட வேண்டும். நாம் பிரதிஷ்டைக்குட்படும் போது உலகிற்கு மரித்தோம், ஜீவனுக்குட்பட்டோம். இதற்கு பரிசுத்தாவி சாட்சி பகர்கின்றன. எனவே நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய வேண்டும். தேங்க்யூ பிரதர். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தெய்வமும் நீடிய சாந்தமும் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா மட்டுமா இந்த ஒரு நாளை எங்களுக்கு கொடுத்து இந்த ஒரு அருமையான மாலை வேளையில நாங்கள் சகோதர சகோதரிகளை இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக அப்பா உம்முடைய சத்தியத்தை தியானிக்கிறதற்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் போதகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிறோம் தந்தையே. அப்பா இந்த ஒரு நாளிலும் கூட நாங்கள் ஒரு புது சிருஷ்டிக்குரிய ஒரு எச்சரிப்பூட்டும் விதத்துல அப்பா இந்த ஒரு சத்தியத்தை கொடுத்தமைக்காக அப்பா உமக்கு கூடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தந்தையே. மட்டுமாய் நாங்கள் இந்த கேட்ட இந்த ஒரு சத்தியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் காலங்களிலே நாங்கள் இந்த ஒரு சத்தியத்தை அபியாசப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. மட்டுமல்லாமல் இந்த ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளையும் தெய்வம் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. மட்டுமல்லாமல் இந்த ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சகோதரனையும் அப்பா அவர் மூலமாய் நீங்கள் வைத்திருக்க காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. அப்பா இந்த ஒரு கூட்டத்தையும் தொடக்கம் முதல் இறுதி வரை தங்களுடைய தெய்வீக பிரசங்கத்தை அநேக இடையூறுக்கு முன்பாக இந்த ஒரு சத்தியத்தை அவர் அளித்ததற்காக நமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தந்தையே. அப்பா இந்த ஒரு சிறிய மன்றாட்டு ஜெபத்தை எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் போதகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனும் சர்வ வல்லமையுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிரதர் கேட்கலாம் பிரதர், கேளுங்க. ஓகே, ஒருவேளை இருந்தால் நீங்கள் கேட்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள் ப்ரோ இப்போ எல்லாமே நார்மலா இருக்கு பிரதர். நெட்வொர்க்கு சிஸ்டம் எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, கேளுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர். சொல்லுங்க. ஸோ இப்போ நமக்குள்ளதான் திரள் கூட்டம் இருக்குது, சபைக்கு போகிற ஜனங்களும் இருக்காங்க தானே. ஸோ அப்படின்னு நாம் இப்போ ஆமாங்க. இருக்கிற டேபர்னிக்கல்ல கம்பேர் பண்ணப்போ பரிசுத்த ஸ்தலத்துல தான் நாம் அனைவரும் வந்து இருக்கிறோம். அந்த சாப்பாடுன்னா அந்த அப்பம் நம்ம சாப்பிட்றோம். இன்னும் சேர்ந்து தான் அந்த சத்தியம் வந்து நாம சாப்பிட்றோம், ரெண்டு ரெண்டு பேர் சேர்த்து. ஸோ ஓகே. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது அது அவங்க அவங்க கையில இருக்குது. இப்போ நம்ம இங்க பார்க்குறோம். ஆனா இங்க இந்த பலி செலுத்துக்கிறதுக்கு அந்த ரெண்டு ஆடுகள், அந்த
கோட்ஸ் வந்து பரிசுத்த ஸ்தலத்து திரைக்கு முன்னாடி நிக்கிறது நம்ம இங்க பாக்குறோம் இந்த இந்த விஷயத்துல. ம். ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்றது ரெண்டு தனியா நம்ம எடுக்கணுமா, இல்ல ரெண்டு இந்த கம்பேரிசன் தான் அது கொஞ்சம் கேள்வியா இருக்கு. ஓகே, நான் சொல்றேன். ஆக்சுவலா இது எப்படி பாக்குறோம் அப்படின்னா, 2 ஆடு நிழல்ல ஒரு திரள் கூட்டம், அவ்வளவுதான் சிம்பிளா. அந்த திரள்கூட்டத்துல வந்து திரள்கூட்டம் வந்து திரும்ப பாடுகளை அனுபவிச்சுட்டு வனாந்தர நிலைக்கு போயிட்டு திரும்ப எங்க போயிடுறாங்கன்னா போயிடுறாங்க, உள்ள போயிடுறாங்க, அந்த பல்லவராஜ்யத்துல பிரவேசிச்சுறாங்க. ஆனா இந்த ஆடு அந்த பாவ நிவாரண நாள்ல அந்த போக்காடு உள்ள திரும்ப ஆசிரியப்பு கூடாதுக்கு வர்ற மாதிரியே எங்கேயுமே இருக்காது. அது நிழல்ல அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க நிழல்ல இல்ல, நிழல்ல நம்ம ஃபுல்லா பார்க்க முடியாது. இது வந்து ஒரு நிழல் அப்படின்னா வாய்ப்பை தவற விட்டது ஒண்ணு, வாய்ப்பை பெற்றுக்கொண்டது ஒண்ணு. இந்த ரெண்டு அதோட அங்க ஸ்டாப் ஆகுது. ஒரு ஆட்டை கொடுத்து வெளியே போகுது, அதோட ஸ்டாப் ஆகுது. இப்போ இதை வந்து வேற ஒரு சகோதரர்கள்லாம் வேற 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 சகோதரர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு டிஸ்ஃபெலோஷிப் மாதிரியான சூழ்நிலைன்னு சொல்றாங்க. டிஸ்ஃபெலோஷிப் எப்படி சொல்லனா, ஒரு சபையிலிருந்து தங்களை ஒரு சபை நீக்கம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரருக்கு இணையா ஒரு சூழ்நிலை போயிடும், அவங்கதான் அவங்களுக்கு தான் அடையாளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு கொரிந்து சபையில ஒரு சகோதரர் இருக்கிறார். அந்த சகோதரர் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு விபச்சாரம் போகிறதுக்காக ஒரு சபை நீக்கம் பண்றாங்க. அப்ப சபை நீக்கம் பண்ணும்போது அங்க பவுல் வந்து அந்த ஆலோசனை கொடுப்பார். நீங்க ஏன் அந்த சகோதரரை நீங்க ஒன்னும் உள்ள வச்சிருக்கிறீங்க, அவரை நீங்க என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. அவர் எங்கேயே இருந்தா இப்படியே இருந்தா என்ன ஆவாருன்னா 2ஆம் மரணத்துக்கு போயிடுவார். ஒருவேளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவரை நீங்க வந்து சபை நீக்கம் பண்ணுங்க. அந்த சபை நீக்கம் பண்ணுன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை ஏட் பண்றார். அவரை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுன்னு சொல்றாரு அப்படின்னா, உலகத்துல விட்டுருங்கன்றார். சபைக்குள்ள இருந்தா சபைக்குள்ள இருந்து இந்த பாவம் பண்ணாருன்னா அவர் 2ஆம் மரணத்துக்கு போயிடுவார். அவர் என்ன பண்ணுங்கன்னா உலகத்துல விட்டுருங்க. ஒருவேளை இவர் என்ன செய்யலாம்னா திரும்ப வந்து மனம் திரும்பினாருன்னா திரும்ப உள்ள வந்துடலாம். திரும்ப மனம் திரும்ப இதே பாவத்துல இருக்கிறார், இந்த பாவனையிலே இருக்காருன்னா அட்லீஸ்ட் உலக ஜனங்களுடைய கேட்டகரியில அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. அது சகோதரனுடைய விளக்கங்கள் அப்படித்தான் இருக்கு, இபிசி கமாண்டர்ல அப்படித்தான் இருக்கு. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, திரும்ப அந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா 2 கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கும் போது அந்த சகோதரர் வந்து நல்லா உணர்ந்துட்டார், தவறெல்லாம் அவர் ரியலைஸ் பண்ணிட்டார். திரும்ப அவர் நீங்க சேர்த்துக்கணும்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு, உள்ள வந்துட்டார். ஓகேங்களா? அந்த ஒரு காரியத்தை, அந்த வசனத்தை, அந்த சம்பவத்தை சகோதரர் இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறாங்க. யாரு? ரசூல் பிரதர். பட் ஆண்டன் ஃப்ரீ சகோதரர் வந்து என்ன பண்றாருன்னா, இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு டிஸ்ஃபெலோஷிப்புக்காக தவறுது. ஆனா இந்த நிழல்ல பாவ நிவாரணம் பலி நாள்ல டிஸ்ஃபெலோஷிப் பத்தி, அதாவது சபை நீக்கத்தை பத்தி பேசப்படல. ஓகேங்களா? கவனிக்கிறீங்களா? சபை நீக்கத்தை பத்தி அங்க சொல்லல. அங்க என்னன்னா தேவனுடைய திட்டத்துல சபை வகுப்பார், அடுத்தது திரள்கூட்டம் வகுப்பார். வாய்ப்பை தவற விட்டவங்க, வாய்ப்பை பிடிச்சுக்கிட்டவங்க, இந்த காரியம் வரைக்கும் தான் ஒரு நிழலா எங்க கொடுக்கப்பட்டிருந்தா பாவ நிவாரணம் கொடுக்கப்பட்டு இது வரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சகோதரருடைய விளக்கங்கள் இருக்கு. இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட அதுல உடனே அடிஷனலா இருக்கு. அந்த 6 வருஷமா ஒப்புவிக்கப்படுறாங்க, அது இங்கிலீஷ்ல ஃபிட்மேன் அப்படின்றது. ஃபிட்மேன் அப்படின்னா யாரு, அந்த ஃபிட்மேனுக்கும் அந்த ஆட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன அனுபவம் அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த ஃபிட்மேன் என்னன்னா உலகம் தான். உலகம் கொடுக்குற அனுபவமும் ஒண்ணு உலகம் கொடுக்குற அனுபவம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்து வழிகாட்டுறது போல இருக்காது. நல்ல மெய்ப்பன் யார்? கிறிஸ்து வழிகாட்டுறாருன்னா நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க, நல்ல டிசிப்ளின் கொடுப்பாங்க. சாத்தான் கத்துக் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? நல்லதை கத்துக் கொடுக்க மாட்டாங்க, கெட்டதான் இருக்கும். ஆனா ரொம்ப அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா கூட இருக்கும். ஆனா எல்லாமே பாவத்துக்கு தான் வழிநடத்தும். அப்ப பாவத்துக்கு வழிநடத்துறதுக்கும் வருஷத்துக்கு வழிநடத்துறதுக்கும் வித்தியாசத்தை அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ இப்ப ரொம்ப தவறா இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அந்த எங்க தவறு விட்டாங்களோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது. அப்படி வந்தாலும் அவங்க என்னவா இருக்காங்கன்னா சபை வாய்ப்புல இருக்க முடியாது, திரள்கூட்டமா இருப்பாங்க. அந்த டைம் தாண்டிதான் வர்றாங்க. இப்போ 10 கனி ஓமையிலையும் நீங்க கேட்டதுக்கான பதில் இருக்கும் சகோதரர். 10 கனி ஓமையிலையும் பாத்தீங்கன்னா 10 பேருமே என்ன நித்திர மயக்கம் தூங்கிடுவாங்க. இதோ மனவாளன்னு சொல்லும் போது 10 பேருமே எந்திரிக்கிறாங்க. 5 பேர்கிட்ட எண்ணெய் தயாராகுது, உள்ள போயிடுறாங்க. 5 பேர் என்ன பண்றாங்கன்னா எண்ணெய் இல்ல,
கேட்கும்போது நீங்க விக்கிறவங்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. விக்கிறவங்கிட்ட போய் வாங்கிட்டு கரெக்டா அந்த வெளிச்சத்துல வந்துடுறாங்க, தீவெட்டி பிடிச்சிட்டே வந்துடுறாங்க மணவாளருக்கு. ஆனா என்னன்னா டோர் மட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு, காலம் தாண்டிடுச்சு. கரெக்டா தான் வந்திருக்காங்க, கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க, ஆனா காலம் கிடந்துச்சு. இது எல்லாமே திரள்கூட்டத்துக்கும் சபைக்கும் உள்ள நிழல்கள். அப்புறம் சத்தியம் ரெஃபரன்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனா இதுல முழுமையா கடைசி வரைக்கும் சேர்ற இடம் வரைக்கும் எங்க இல்லை அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்திலையும் இந்த பாவ நிவாரண பலியிலையும் நீங்க முழுமையா தேட முடியாது, தேட வேண்டாம் அப்படிங்கிறது சகோதரிய ஆலோசனை. அதை நானும் அதை அக்செப்ட் பண்றேன் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் பிரத்யூஷா. பிரதர், இதுக்கு நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். மே ஐ பிரதர்? எஸ் பிரதர். செகண்ட் வால்யூம்ல இது பத்தி ரசல் பிரதர் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பிரதர். அவங்க என்ன பண்றாருன்னா ட்ரிம்மிங் பண்ண மாட்டாரு அப்படி கொடுத்துட்டாரு பிரதர். அவங்க இருக்கிற ட்ரிம்மிங் பிரதர், ட்ரிம்மிங் ப்ராசஸ் அவங்க கிட்ட இருக்காது. ட்ரிம்மிங் பண்ண மாட்டாரு அப்படிதான் பிரதர் சொன்னாங்க. அவங்க வெண்ணெய் இருக்க மாட்டுது. ஆனா அவங்க இருக்கிற ஜீலோ, அவங்க இருக்கிறத வாட் எவர் தே ஆர் ஸ்டடியிங், அது ட்ரிம்மிங் பண்றதுக்கு தே வில் நாட் ஆக்செப்ட். இப்போ பிரதர் கேட்ட கொஸ்டனுக்கு நான் எனக்கு புரிஞ்ச ஆன்சர் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரதர். இப்போ பிரதர் என்ன சொல்றாருன்னா தே ஆர் இன் த ஃபர்ஸ்ட் வேல. அப்போ செகண்ட் வேலுக்கு போக முடியல, எப்படி பார்க்கணும் அப்படி கேட்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இப்போ அந்த ரெண்டுல ஒரு ஸ்கேப் கோடு வெளியில போகுது. இட்ஸ் கோயிங் ஃப்ரம் த கோர்ட் டு தி கேம்ப். இப்போ நம்ம அடுத்த கோட் பார்க்கும்போது அது வெயில்ல இருந்து மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு அவங்களோட பிளட் போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் புல்க்கு போக மாதிரி அப்படி ஆகுது. ஸோ புல்க்கு என்ன நடக்குதோ இந்த கோட்டுக்கு அது நடக்குது. ஸோ தே ஆர் கோயிங் ஆஸ் இட் இஸ். அப்போ ஸ்கேப் கோட் மட்டும் அவங்க கொடுத்துருந்த பலி ஹோலி பிளேஸ்ல தான் நிக்குது, அது மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கு போகாது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் அண்ட் இட் இஸ் கோயிங் பேக். ஸோ அப்படி நான் எனக்கு புரிஞ்ச ஆன்சர் பிரதர். ஓவர் பிரதர். ஓகே, நம்ம ஹோலி பிளேஸ்ல கூட இல்லையே, அதுக்கு வெளியதான் பிரகாரத்துல தான் இருக்காங்க. பிரகாரத்தோட வெளியே போறாங்கன்னா பிரகார நிலைமை, அதாவது கோர்ட் கண்டிஷன் தான் அவங்களுடைய கண்டிஷன். ஹோலி பிளேஸ் கண்டிஷன் கூட இல்லை. அதுதான் மனோஜ் பிரதர் சொன்னாங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன் என்னன்னா அவங்க உள்ள என்ட்ரே ஆகல, அப்படித்தான் பார்க்கணும். என்ட்ரே ஆகலைன்னா என்ட்ராக்கு முன்னாடியே அதே நிலையில் இருக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கிறோம். அதே நிலையில் இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இல்லை என்னன்னா இல்லைன்னா அவங்க நிறைய டிராவல் பண்ணியிருப்பாங்க. பேப்டிசம் எடுத்து 5-6 வருஷமா இருக்கும், 10 வருஷமா இருக்கும். பெருசா அவங்ககிட்ட இருந்து அர்ப்பணிப்பு இருக்காது, பெருசா அவங்ககிட்ட இருந்து ஊழியம் இருக்காது. எல்லாரும் போல இருந்திருப்பாங்க, வருவாங்க, டைம் கிடைக்கும்போது எட்டிஸ் வருவாங்க, டைம் கிடைக்கும் போது படிப்பாங்க, அந்த மாதிரி போயிருப்பாங்க. அந்த அர்ப்பணிப்பு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சபையோட இருக்கும்போது இருக்காது. சபையிட்ட ஏன் நல்லா ஜீலா இருக்கிறாங்க, சபை சர்ச் கிளாஸ் ஏன் ரொம்ப ஃபுல்லி சாக்ரிஃபைஸா இருக்காங்க, ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டா இருக்கிறாங்கன்னா அவங்க உள்ள என்டர் ஆயிட்டாங்க. எதுக்குலன்னா ஹோலி பிளேஸ்ல என்டர் ஆகும்போது அங்க அவங்களுக்கு அப்பம் இருக்கு, குத்துவிளக்கு வெளிச்சம் இருக்கு, அவங்களுக்கு தூப வர்க்கம், அந்த சுகந்த வர்க்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே இவங்க யாரும் பண்ணல, வெளியே நிக்கிறாங்க. அப்படியே பின்னாடி போய் வெளியே போயிட்டாங்க. அதுதான் சொல்றேன். ப்ளீஸ் சொல்லுங்க பிரதர். அப்போ கிரேட் கம்பெனிக்கு ஸ்பிரிட் பிகாட்டன் இல்லையா பிரதர்? இருக்கு. அதனாலதான் திரும்ப அந்த வாய்ப்புக்கு வர்றாங்க. பிரதர் சிஸ்டர், ஸ்பிரிட் பிகாட்டன் ஆயிருக்கு. அந்த ஸ்பிரிட் பிகாட்டன் ஆனங்காட்டி தான் அவங்க திரும்ப என்ன பண்ண முடியும்னா அந்த இடத்துக்கு வர முடியுது. ஸ்பிரிட் பிகால் ஆயிருக்கிறனாலதான் அவங்க என்னவாகிறாங்க, திரள் கூட்டமாவே ஆக முடியும். திரள் கூட்டம் அவங்க அவங்களும் ஒரு ஆவிக்குரிய சரீரம், அவங்களுடைய நேச்சரே ஸ்பிரிட் நேச்சரா தான் வரப்போறாங்க பின்னாடி. அது உண்மை. அதுல என்னன்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி இல்ல, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேவன் எதிர்பார்க்க அது இல்ல, அவ்வளவுதான் விஷயம். எப்படின்னா பிரதர், நம்ம டாபர்னிக்கல் ஆண்டனி ஃப்ரை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாருன்னா பிரதர், அதுல என்ன எழுதிட்டாருன்னா ஸ்பிரிட் பிகாட்டன் ஆகுதுனாலதான் we are crossing the first veil. ஓகே, இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் வேல் கிராஸ் ஆக மாட்டாரா பிரதர்? ஆக்சுவலா அந்த இடத்த நம்ம சொல்றோம் பிளேஸ், தண்ணி தொட்டிக்கும்
திரைக்கும் நடுவுல தான் அந்த ஆடு 2 ஆடு நிக்குது. ஓகேங்களா? அந்த இடம் எதுனா பேப்டிசம் டைம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சொல்றது என்ன தெரியுங்களா? சிலர் பேசிக் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கும் போதே ஸ்பிரிட் பிக்கர்ல ஆயிடுவாங்க. சிலர், எல்லாரும் இல்ல, சிலர். ஞானஸ்தானம் அப்படிங்கிறது அது ஒரு வெளிப்புறமான அடையாளம் தான். பேசிக் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு வந்துடும். அந்த அர்ப்பணிப்புக்கு பார்த்துட்டு தேவன் சிலது அங்கீகரிச்சிருப்பார். அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் பிக்கார்டல் நடந்திருக்கும். இதுதான் பாக்குறோம். நம்ம பிரகாரத்துல இருக்கும் போதே சிலர் வந்து ஸ்பிரிட் பிக்கா அந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுது அவங்களுக்கு நடக்குது. அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள நிறைய போவாங்க. சிலர் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கும், சிலருக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கும். பேப்டிசம் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் ஆகும், லேட்டா வரும், அதெல்லாம் இருக்கு. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்குன்னா சிஸ்டர்? பிரதர் விஜயகுமார் பேசுறேன் பிரதர். பிரதர் சொல்லுங்க. தோத்திரம் பிரதர். பிரதர் 2 ஆடும், அதாவது கர்த்தருக்குடைய ஆடும் போக்காடும் ரெண்டும் தண்ணீர் தொட்டியை தாண்டி வருது. அப்ப தண்ணீர் தொட்டியை தாண்டி வருதுன்னா 2 கேண்டிடேட்ஸும் பேப்டிசம் எடுத்துட்டு தான் வராங்க அந்த பிளேஸ்க்கு. அந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. யூ ஆர் செலக்டட் ஃபார் சபை, யூ ஆர் செலக்டட் ஃபார் போக்காடு. ஓகேங்களா? அப்ப அவரு ஒன்ஸ் சொல்லிட்டாருன்னா சபையா தான் அவங்க அந்த ஆடு போயிருது கண்டிப்பா. ஏன்னா இந்த தண்ணீர் தொட்டிக்கும் அந்த கேப் சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் வாசல்ல நிற்கும் போதும் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் தான் இப்ப இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் இல்ல. நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தாண்டிடுறோம், உள்ளே வந்துடுறோம். சரிங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆடு வந்து அந்த திரைக்கு முன்னாடி தானே நிக்குது. திரைக்கு முன்னாடி நிக்கிறப்ப அந்த ஒரு ஆடு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருது, நீ சபைன்ட்டு. இன்னொரு ஆடு வந்து போக்காடா வெளியில அனுப்புறாங்க. ஆனா அந்த ஆட்டுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது மேபி இதாவும் இருக்கலாம், அதாவது பின்னாடி தரல் கூட்டமும் வரலாம், இல்லாட்டி 2வது மரணத்துக்கும் போகலாம். அது அப்பனா அந்த இடம் வந்து ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தானே. நீ சபை, நீ வந்து சபை கிடையாது. கண்டிப்பா நீ வெளியில போயிட்டு திருப்பியும் உத்தரப்பட்டுதான் நீ ஒன்னும் உத்தரப்பட்டு மனம் திரும்பினா நீ உள்ளக்குள்ள வரலாம். அதர்வைஸ் இல்லைன்னா நீ வந்து 2வது மரணத்தை தான் போக முடியும். அப்படிங்கிறப்ப அந்த வாசல்ல கிடைக்கிறது ஜட்ஜ்மெண்ட் தானே, அந்த சீட்டு போடுறது. ஹலோ பிரதர், நெட்வொர்க் இஷ்யூ, ரீஜாயின் ஆகுறாங்க. சரி சரிங்க பிரதர். ஜஸ்ட் கனெக்ட் ஆகிருக்காங்க, அது ஆடியோ கனெக்ட் ஆக போகுது. ஆடியோ கனெக்ட் ஆகலைங்க. ஆமாம். ஓகே பிரதர். சார் பிரதர் கார்த்தியன் இருக்கிறார், பிரதர் இருக்கிறார். பிரதர், ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும், பிளட் உள்ள போறது தான் அதனுடைய முக்கியமான விஷயம். பிளட்டு உள்ள போறது முக்கியமான விஷயம் பிரதர் சொல்றீங்க பிரதர். அந்த இடத்துல 2 ஆடோட பிளட் போறது இல்லையே, வந்து அங்க சீட்டு போட்டு தானே எடுத்து அனுப்புறாங்க. சீட்டு போட்டு எடுக்கிற இடம் வந்து தண்ணீர் தொட்டியை தாண்டி மகா பரிசுத்தத்துக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தலத்துக்கு முன்னாடி அந்த வாசல்ல தானே சீட்டு போடுறாங்க. அப்ப அந்த சீட்டு போடுற இடம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடம் தானே. நீ சபை, நீ வந்து போக்காடு. சாரி, அப்படி இல்ல. அது எது குறிக்குதுன்னா அவன் செய்யற கான்செப்ட் குறிக்குது. இல்ல பிரதர், நீங்க அதாவது 2 பேத்துல ஒருத்தர் செலக்ட் பண்றீங்க. அப்போ ஒருத்தர் வந்து சபையா போயிடுறாரு, 100% சபையா போயிடுறாரு தானே உள்ளுக்குள்ள போறாங்க. அப்ப நான் உள்ளார போயிட்டு அவரு திரள் கூட்டமா போவாங்களா? வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லையில, போக்காடுக்கு மட்டும் தானே அந்த வாய்ப்பு. பிரதர், நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா? சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். ஆக்சுவலா பிரதர், சீட்டு போடுறது ஜட்ஜ்மெண்ட் இல்ல. சீட்டு போட்டு பாக்குறது நமக்கான ஜட்ஜ்மெண்ட் இல்ல. அங்க நிழல வேணா நாட்டுக்கான ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம்.
ஓகேங்களா? ஆ நீங்க ஆக்சுவலா வந்து ஆ சீட்டு போட்டு பாக்குறத ஜட்ஜ்மெண்டா நினைச்சுக்க வேண்டாம். சரிங்க பிரதர், சரிங்க ஓகேவா? பிரதர். ஓகே, நீங்க ஜட்ஜ்மெண்ட் நினைச்சீங்கன்னா உங்களுடைய சரிங்க பிரதர். அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாகும். ஓகே, அப்ப அந்த சீட்டு போட்டு பாக்குறது என்ன ஆ என்ன அப்படின்னு சொன்னா, நாம ஆ தேவனுக்காக நம்ம அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்து. ஓ ம் ஓகேங்களா? நீங்க அதை எப்படி நீங்க ம் மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா, அந்த இடத்துல 2 ம் ஆடு நிக்குது. ஒண்ணு ம் கர்த்தருக்காக ஆ பலியாகக்கூடியது, இன்னொன்னு வந்து போக்காட போக ம் போடுது. அப்ப இந்த 2 ஆடுமே நம்ம தான், ம் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த 2 புரியுது ஆடும் புரியுது பிரதர். அதாவது அந்த எனக்கும் இடத்துல இருக்கு, வந்து உங்களுக்கும் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டா எடுத்துக்க மாடாம நீங்க உங்களோட ஆக்டிவிட்டீஸை பாருங்க அப்படிங்கிறீங்க நீங்க. ப்ராசஸ் உங்களோட பாருங்க. கேரக்டர் உங்களோட ம். கேரக்டர் மட்டும் பாருங்க. அது ஆமா, அப்ப நீங்க 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 என்ன 100% இருக்கிறனால நீங்க ம், நீங்க நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கு அப்படி 2. எடுத்துக்கலாமா? ஆமா, அதாவது அந்த இடத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட்னு பார்க்காம கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு அந்த இடத்துல. அதாவது தண்ணீர் தொட்டிக்கு வந்து நீங்க வந்து பேப்டனிசம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு தலைக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். அதான் பிரதர், நம்ம டெசிஷன் ஓகேங்களா நமக்குள்ள பிரதர்? இருக்கு. ஆ கரெக்ட். ம் நமக்குள்ள வந்து கரெக்ட். நம்ம எதை செய்யறோம்னு பார்க்கணும். ஆ ம் ஓகே பிரதர், ஓகே தேங்க்யூ. பிரதர். அப்ப அப்ப அவன் போக்காடா போறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இப்போ 2 அங்க அவங்களுக்கு 2 ஒன்னு திரள் கூட்டமாவும் போகலாம், இல்லாட்டி 2வது மரணத்துக்கும் போகலாம். அதனால கூட சொல்லாம இருக்கலாம். இந்த போக்காடுங்கிற வெளியில போறது திருப்பியும் ரிட்டர்ன் வருமாங்கிறது சொல்லாம இருக்கலாம் மேபி. ஏன்னா 2 கேஸ் இருக்கு அதுல. ஒன்னு திரள் கூட்டமாவும் மாறலாம், கண்டிப்பா. இல்லாட்டி 2வது மரணத்துக்கும் போகலாம். அப்போ அந்த போக்காட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. இவங்க கண்டிப்பா திரள் கூட்டம் தான் வருவாங்க, இல்லாட்டி இவங்க இதுதான் வருவாங்கன்னு அதுக்காக கூட விட்டுருக்கலாம் மேபி. அந்த வனாந்திரத்துல விடுறது அப்படிங்கிறது, அதாவது மகா உபத்திரவத்துக்குள்ள போறது brother. அதுல மீண்டு வந்தாதான் உண்டு. வரலன்னா சி திரள் கூட்டத்துக்கு there is no guarantee. அது வந்து அவங்க கடைசி நேரத்துல அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க தேவன் அவருடைய நீதிக்காக அவர் என்ன பண்றாரு, இரக்கத்தின் அடிப்படையில அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை தான். அவங்க அதுவும் அந்த வனாந்திரத்துக்கு போயிட்டு, அதாவது மகா உபத்திரவத்துல அவங்க தப்பிச்சு வந்தால் ஒழிய. கண்டிப்பா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பிரதர். கார்த்திகேயன் பிரதர், வெரி தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் பிரத்யூஷா. எஸ் பிரதர். சொல்லட்டுமா பிரதர் மை டவுட்? பிரதர் இல்லை, சொல்லுங்க சிஸ்டர். ஜெகப் இருக்கு. எஸ் பிரதர். பிரதர், இப்போ பிரதர் சொன்ன மாதிரி இப்போ திரள் கூட்டம் வந்து கோர்ட்ல தான் இருக்காரு. அப்படி இப்போ டிவைன் பிளான் சார்ட்டை பார்க்கும்போது என் அண்ட் எம் பிளேன் போத் ஆர் இன் ஹோலி பிளேஸ் தானே பிரதர்? எஸ் சிஸ்டர். அதாவது நம்ம வந்து இதுல வந்து நம்ம அது வந்து ஒரு அடையாளம், அதுல இருந்து நம்ம உள்ள ஒரு கேரக்டர் எடுக்கிறோம். சோ இந்த திரள் கூட்டம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோ இன்சைடு அந்த இடத்துல. சோ அதுக்குள்ள ஒரு கேரக்டர்ஸ் இந்த தே ஆர் நாட் ஃபுல்ஃபில்லிங் த திங்ஸ். அந்த வந்து அப்பத்தை சாப்பிட்றதுலையும் ஃபுல்ஃபில் பண்றது இல்ல, அந்த ஒளியிலையும் அவங்க முடியாது, அந்த சூழல் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படி வேணா சொல்லலாம். இட்ஸ் a symbol, it's a symbolic purely. Yes brother, thank you brother. Okay. மெர்சி சிஸ்டர். பிரதர், இதுல வந்து இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதன் தலைமையில் அந்த போக்காடு அது மேல வந்து ஆரோனும் தன் 2 கைகளை வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன் போட்டிருக்கு. இதுக்குரிய அர்த்தம் என்ன பிரதர்? எஸ் சிஸ்டர். அங்கே பாவங்கள் வந்து சிஸ்டர் என்னோட புரிதல் என்னன்னா, ஜேக்கப் பிரதர் சொல்லுங்களா?
இது வந்து நம்ம கொஸ்டின் ஒன்று இருக்கு. டஸ் த ஸ்கேப்கோட் ஹாவ் எனி பார்ட் இன் த சின் அஃபரிங் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து த ஸ்கேப்கோட் ஹாஸ் நோ பார்ட். த ஸ்கேப்கோட் வாஸ் நாட் அஃபர்ட் அட் ஆல். இட் ஃபெயில்டு டு பி அஃபர்ட். 2 goats were presented as offerings, but the lot fell only on the Lord's goat, and that one was the sin offering. So we have the bullock and the one goat for the sin offering, and the other goat was not sacrificed at all. Hence, it could not be a sin offering. நீங்க இந்த லேவியராகமம் 16:7-10 அந்த வசனத்துக்குரிய ஆன்சர். But in God's economy, the scapegoat class will have a secondary part in the expiation of sin by having their sufferings applied as atonement or expiation for certain willful sins of the world, not Adamic sin. ஸோ அங்க சொல்றது என்ன சொல்றதுன்னா, அந்த 2 ஆடையும் வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, தலையில கை வச்சு அந்த அந்த சின் ஆஃபரிங் பாவ நிவாரணத்தை அங்க சுமத்துறாங்க. அந்த சீட்டு போடுற போது ஒரு ஆட்டுக்கு தான் விழுது. அதனால அது ஒண்ணுதான் அக்செப்ட் ஆயிடுது. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல அந்த சின் ஆஃபரிங் வரல. அப்போ இதுல வந்து பார்க்கும்போது இது செகண்டரி பார்ட் ஆயிடுது. அவங்க வந்து அந்த ஃபார் சர்டைன் வில்ஃபுல் சின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், நாட் ஆடாமிக் சின், ஆதாமுக்குள் வந்த அந்த பாவத்தின் நிமித்தமான காரியத்துல அங்க அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். ஏன்னா அந்த கொஸ்டின் நம்பர் வேணா பாருங்க. கொஸ்டின் 1915 அதுல என்ன படிச்சு பாத்தீங்கன்னா, அதே லேவியராகவும் அதே அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. 16ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் கொடுத்துருக்காங்க. பிரதர் சேம் டைம் இன்னொரு ரெஃபரன்ஸும் நமக்கு எப்படின்னா, அந்த சாம்பல் பலிபீட்டத்துக்கு கீழே இருக்கிற அந்த சாம்பல் வந்து கூக்கரில் தானே நீங்கள் நீதி எப்போ அது நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா அது வரைக்கும் பரிசுத்தவான்கள் துன்பப்படுத்துது. அது இந்த ஸ்கேப் கோடு தான் அது பேர் பண்ணி வர போறாங்க. அப்படி ஒரு பாயிண்ட் ரேன்சம்லவும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ரெஃபரன்ஸ். கரெக்ட் கரெக்ட். அதாவது நீதியை நிறைவேற்றுற அந்த கூக்குரல்ங்கிறது என்னன்னா, நீதி இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டேலி ஆகணும் இல்லைங்களா? அதாவது ஆபேல் முதல் இருக்கிற அந்த தவறாக கொல்லப்பட்ட அந்த இரத்தப்பலி, அநீதியாக கொல்லப்பட்ட இரத்தப்பலியினுடைய பாவங்கள் எல்லாம் இவங்க மேல சுமத்தப்படுது. நீங்க ரைட் இந்த ஆன்சர். ஒட்டுமொத்த ஆதாமுடைய பாவத்திலிருந்து வந்த மீறுதல்கள் அந்த பலியாடு அது மேல சுமத்தப்படுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த மற்ற கதறுதல்கள், அந்த கூக்குரல்கள், அந்த நீதியினுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு யாரு பண்றாங்கன்னா அந்த திரள் கூட்டம் மேல போகுது. அவங்க போய் அந்த மகா உபத்திரவத்துல அதை பட்டு அதை கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே ஒரு பாடம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். எஸ், அது ஒரு நல்ல பாடம். ஸோ அதனால அங்க ப்ரே பண்றப்ப அந்த பாவ நிவாரண பலியை தலையில சுமத்துறப்ப 2 ஆடு வச்சுதான் பண்றாங்க. ஆனா சீட்டு ஒரு ஆடுக்கு விழுந்ததுனால அது எப்படியாக கருதப்படுது அப்படின்னா, அந்த பலியாடு மேல அது விழுந்ததாக கருதப்படுது. இன்னொன்னு வந்து போக்காடாக விடப்படுது. சிஸ்டர் கிளியர் ஆச்சு சிஸ்டர். அதான் பிரதர், அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமங்கள்லாம் அது தலைமையில இருக்கிறதுங்கிறது வந்து அந்த கேத்தலிக் சர்ச் அவங்க பண்ண அந்த எல்லா பாவமும் பரிசுத்தவான்களுக்கு பண்ண எல்லா பாவங்களும் இந்த ஆடு மேல சுமத்தப்படுதுங்களா? அதாவது திரள் கூட்டம் ஆபேல் முதல் அந்த கூக்குரல் எல்லாமே ஆபேல் முதல் இது அதன பலிபீடத்தின் மத்தியில் மரித்த சகரியா வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் மேல அது சொரியப்படுன்னு சொல்லி போட்டிருக்கு மத்தேயுல. ஆமா, அவங்கதான் வருவாங்க. ஆனா திரள் கூட்டத்துக்கு கேக்குறேன்னா இது வந்து சபை தான் நினைக்கிறேன். சபையினை துன்பப்படுத்த அந்த சிஸ்டர் சொன்ன பாயிண்ட் மாதிரி சபை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆதாமுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஈடுபலி கொடுத்தாரு. அந்த ஈடுபலியினுடைய நிறைவேறுதல சபை என்ன பண்றாங்கன்னா, ஒரு பார்ட்டா இருந்து அந்த பாவ நிவாரணத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. அட்டோன்மெண்ட் இதை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க.
ஸோ அப்பதான் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கு விடுதலை. அதுல இன்க்ளூடிங் ஆபேல் இருக்கட்டும், இல்ல ஆதாம் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், டோட்டல். சரிங்களா? அந்த டோட்டல் பிக் சர்க்கிள்ல ஆபேல் அந்த ரத்த பலிக்காக கூக்குரல் எடுக்கிற அந்த அநியாயமான சிலதுக்கு தேவனுடைய நீதி அதுக்கு பழி வாங்கியே தீரணும், அல்லது பரிகாரம் செலுத்தியே தீரணும். அது வந்து அந்த பலி வந்து யார் மேல சுமத்தப்படுதுங்கிறது தான் இந்த போக்காடு மேல, திரள் கூட்டத்தின் மேல. பட் அது ரான்சம்லாவே கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ரான்சம் வந்து ஓவரால். No. ரான்சம் என்ன வந்து சொல்றாங்க? ஏன்னா பலிபீட்டம் வந்து நமக்கு இருக்கிறது இந்த பிராகாரம். இந்த பிராகாரத்தில் இந்த பழைய ஏற்பாட்டில் அவங்க யாரும் வரமாட்டாங்கதான்றது. இது இப்போ பரிசுத்தவான்கள் தானே இங்கே நமக்கு வரும். எப்போதுமே ஒரு நீதியை நிறைவேற்றியே ஆகணும், நீதிக்கு பரிகாரம் செலுத்தியே ஆகணும், பெனால்டி பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ அங்க என்ன பண்ணாங்க, கொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஸோ அந்த இன்டரிம் பீரியட்லயே அவங்களுடைய நீதி வந்து நிறைவேறிடுச்சு. அவங்க வந்து ரெட்டிப்பான தண்டனைக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மீண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி ஆபேல் முதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த யார் மேலேயாவது சுமத்தணும். அது வந்து திரள் கூட்டத்து மேல. ஒட்டுமொத்த ஆதாமிலிருந்து ஒட்டுமொத்த மனுக்குலம் அப்படிங்கிறது அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அது வந்து இயேசு கிறிஸ்து மேல. அந்த ஈடுபலியை கம்ப்ளீட் பண்றதுக்கு அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அது வந்து சபை மேல. ஸோ இப்படி எல்லாமே ரான்சம்குள்ள தான் வரும். ரான்சம் இல்லாம எதுவுமே இல்லை, இல்லைங்களா? ஓகே. அது செக் பண்ணுறோம் பிரதரா. படிங்க, ஏதாவது கரெக்ஷன் தான் சொல்லலாம். ஓகே. ஸோ ஒட்டுமொத்த டிவைன் பிளான்ல ரான்சம் ஃபர்ஸ்ட். ரான்சம்குள்ள வர பார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த சர்க்கிள் வந்துட்டு பர்டிகுலரா லொகேட் பண்ணி பண்ணி போவோம். அதுக்கப்புறம் பாபிலோனுக்கு ஒரு நியாய தீர்ப்புன்னு இருக்குது. அது வந்து பெயர் சபைகளுக்கு அது அருமகதோன்ல அங்க ஒண்ணு நடக்குது. அது அங்க பழி தீர்க்கப்படுது. இப்படியாக ஒண்ணுமே பரிகாரம்னு ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். நீதி, அதுதான் நீதி கூக்குரல் அப்படிங்கிறது. அந்த ரத்தம் கூக்குரல் இடுதுன்னா என்னன்னா, அங்க அநியாயமாக சிந்தப்பட்ட ஒரு ரத்தத்துக்கு ஒரு ஈடு கட்டப்படணும்.